ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நேற்று வாசித்த மாதிரி இன்னொரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 24:3 வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர் இன்னும் நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. காலை வேளையில் எங்களோடு கூட அசைவாடின ஆவியானவர் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையினால் முடிசூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இயேசுவின் இடத்தில் வந்து சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னவென்று சொல்லி. அதில் இயேசுவானவர் சபை எடுத்துக்கொள்ளப்படுவது, அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்களை குறித்து சொல்லுகிறார். 7 அடையாளங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். 8வது வசனத்தில் இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கிறார். ஸோ அந்த உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பதாக நாம் என்ன விசுவாசிக்கிறோம்னா, சபை உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17, 1 கொரிந்தியர் 15:51 சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு உபத்திரவ காலம் 7 வருஷம் இந்த பூமிக்கு வரும். அந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் சத்தியங்களும் வேதத்தில் இருக்கிறது. அதற்காக நாம் இயேசுவின் வருகைக்காக, அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய 7 அடையாளங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். 4வது வசனத்தில், அநேகரின் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் என 7 அடையாளங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 7 அடையாளங்கள் இப்போ நடக்கணும், அதாவது வருகைக்கு முன்பதாக நடக்கணும். அவையெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டியது. ஏன்னா இயேசுகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வருகைக்கு முன்பாக, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான கடைசி, அந்த வருகை நடப்பதற்கு முன்பதாக இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்க வேண்டும். அப்போ நம்ம எப்படி இந்த கடைசி காலத்தை கண்டுபிடிக்கிறது? ஏன்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போதே கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு இருக்கு. அது மட்டுமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அதையே கடைசி காலம் என்று யோவான் சொல்லுகிறார். பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இதை கடைசி காலம் என்று நாம் அறிகிறோம் அப்படின்னு சொல்றார். அப்பவே அதை கடைசி காலம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படியானால் இதை ஏற்கனவே அவங்க சொல்லி 1900 வருஷம் ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம கடைசி காலம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம காலத்துக்கு, அது அவங்க காலத்துக்கான கடைசி காலத்துக்கான அடையாளம் கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ நம்ம காலத்துக்கான அந்த கடைசி காலத்துக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில், நல்லா கவனிங்க, கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இப்போ நீங்க பார்க்கிறது இந்த ஓசியா 3:5 தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். கடைசி நாட்களில் அவர்கள் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. குறிப்பாக இந்த வீடியோ இதையே நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கடைசி லாஸ்ட் பேட்ச் உக்ரைன்லேருந்து வந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் உக்ரைன்னு போட்டிருக்கோம். உக்ரைன்லேருந்து வந்த லாஸ்ட் பேட்ச். இவங்க கிளம்பின உடனே தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதற்கு பிறகு அது மிகப்பெரிய பிரச்சனையாய் மாறி இருக்கிறது. இவங்க தான் அங்கேருந்து புறப்பட்டு வந்த லாஸ்ட் பேட்ச். இவங்க கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 1948 இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரேல் தேசம் உருவாச்சு. இப்போது ஏறக்குறைய 78 வருஷம் ஆயிருக்கு. இந்த 78 வருஷமாக அவங்க திரும்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் கூட நம்ம இந்தியாவிலிருந்து மனாசே கோத்திரம் அங்கே போயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, கடைசி நாட்களிலே 12 கோத்திரத்திலிருந்து 12,000 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார்னு இருக்கு. அதில் மனாசே கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனாசே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது இந்தியாவிலிருந்து அங்கே போயிருக்கிறார்கள்.
ஸோ இது கடைசி காலம் என்று நாம் பார்க்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக நாம் அந்த 1900 வருஷமாக இல்லாத ஒரு இஸ்ரவேல் ஜனம் கிபி 70 காணாமல் போனாங்க, தங்கள் தேசத்தை விட்டு போனாங்க. அப்போ தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி தான் தோமா இந்தியாவுக்கு வந்தார். அதற்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது. அப்படி காணாமல் போன அவர்கள் என்ன ஆனார்கள்னே தெரியாது. 1948 மீண்டும் உருவாகி வந்துட்டாங்க. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, நீ வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லா பக்கத்துலேருந்து கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறிக்கிட்டே இருக்கு. நான் எப்பவும் சொல்கிறது தான், இயேசு கடைசி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தார். சில நேரங்களில் இந்த கடைசி காலம் என்று சொல்லும் போது கிறிஸ்தவர்களுக்கே கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் இல்லைங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிறத பற்றி நிறைய ஆசை இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீடித்த ஆயுசு என்பது ஒரு ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மரிச்சா பரலோகத்துக்கு போல, பரதீசிக்கு போல, மேல் பாதாளத்துக்கு போனாங்க. அதனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூமியில் இருக்கிறத ஆசீர்வாதமாக விருடாங்க. ஏன்னா அடுத்து அவங்க பாதாளத்துக்கு போக போகிறாங்க. ஏன்னா சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் போய் பாதாளத்தில் என் படுக்கையை போட்டாலும், யாக்கோபு சொல்கிறாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அப்போ இவங்க எல்லாருமே பாதாளத்துக்கு, பூமியை விட ஒரு மோசமான இடத்துக்கு போனாங்க. ஆனால் அது கொஞ்சம் இளைப்பார், அங்கே இருப்பாங்க அவங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்க இங்கே இருக்கிறத ஆசீர்வாதமாக நினச்சாங்க. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நாம் இதை விட மேலான இடத்துக்கு போகிறோம், பாரடைஸுக்கு போகிறோம், பரதீசுக்கு. அப்படியானால் எவ்வளோ சீக்கிரம் பூமியை விட்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஆசீர்வாதம். நான் ஏன்னா இதை விட ஆசீர்வாதமான இடத்துக்கு நான் போகிறோம். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, நான் தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு கூட இருப்பது வாஞ்சிக்கிறேன், ஆனால் இருப்பது பிரயோஜனமாக இருக்கும், அதனால் இருக்கிறேங்கிறார். ஒருத்தர் கூட மரணம் அடைகிறதையோ பரலோகத்துக்கு போகிறதையோ துக்கமாக சொல்லவே இல்லை. அத்தனை பேரும் சந்தோஷமாய் சொன்னார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கடைசி காலம் அப்படின்னு சொன்ன உடனே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விதமான அச்சம் அல்லது ஒரு விதமான எதுக்குங்க கடைசி காலம், அவங்களுக்கு இன்னும் இந்த பூமியில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நமக்கெல்லாம் எப்படின்னா விட்டா போதும்னு இருக்குது. எப்போ வந்து கூட்டிகிட்டு போவார், அதான் பரிசுத்தவாட்டி அழகாக பாடுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் எப்போ இயேசு வந்தாலும் போகிறோம், ரெடியாக இருக்கணும், போய் அதான் ஆவியும் மனவாட்டியும் வாயன்பார்களாக. அப்போது இந்த அடையாளங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். யாராவது இது கடைசி காலம் இல்லை அப்படின்னாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது, யூதர்கள்னு ஒரு இனம் இருக்குன்னா அது உயிரோடு இருக்குது. 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்கிறார் இல்லையா, அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து 10வது வசனத்தில் ஒரு சேனையாய் நின்றது அப்படிம்பார். அதே மாதிரி இப்போ இஸ்ரவேல் தேசம் உயிரடைந்து சேனையாக நிற்கிது. இது கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம். ஊழியக்காரங்களை கூட சொன்னேன், நிறைய ஊழியக்காரங்களுக்கும் இது கடைசி காலன்றதுல பிடிக்கல, அல்லது அவங்களுக்கு இயேசு வர்றதே பிடிக்கல. இன்னும் இங்கேயே இருந்து பொண்ணு பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு 70-80க்கு மேலே போயலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. அவர்கள் யாருமே பரலோகத்தை வாஞ்சிக்கவில்லை. ஆனால் பாடும்போது பாடுவாங்க, பரலோகமே என் சொந்தமே அப்படின்லாம் பாடுவாங்க. ஆனால் அதை வீட்டில் பாடும்போது சொல்லுவாங்க, எதுக்கு சாவுப்பாட்டை வீட்டில் பாடுறீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ பரலோகமே என் சொந்தமேலாம் சாவுப்பாட்டாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறது இப்போ ரொம்ப துக்கமான காரியமாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. நாம் எந்த நிமிஷமும் கர்த்தரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய ராஜாதி ராஜா மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் அவரை எதிர்கொண்டு போக போகிறோம். இந்த வாஞ்சையோடு காத்திருக்கிறவர்கள் தான் போவாங்க, அவங்க தான் போவாங்க. அப்படி இந்த வாஞ்சையோடு இல்லாமல் சும்மா இங்கே வந்து ஒரு சபைக்கு வரும்போது கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு, ஆனால் இருதயத்துக்குள்ள இன்னொரு 30 வருஷம் ஆகும், இன்னொரு 20 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே வீடு கட்டிடலாம், வாசல் கட்டிடலாம் நினைக்கிறவங்க, நம்ம முகத்தை பார்க்குறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். தெரியும் எந்த இருதயம் வாஞ்சியாக இருக்குது, எது பரலோகத்துக்கு வரதுக்கு விருப்பமாக இருக்குது, யார் காத்திருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர்களை தான் கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். அப்போ நீங்களும் இந்த மாதிரி அடையாளங்களை பார்க்கும்பொழுது, இஸ்ரவேலை நான் எப்போவுமே கடைசி காலம் இல்லைன்னு யாராவது பேசினாங்கன்னா ஒரே அடையாளம் தான். இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது, யூதன்னு ஒரு இனம் இருக்குது, இது கடைசி காலம் தான். அவன் கடைசி காலத்தில் தான் வருவான். ஏன்னா ஓசியா 3:5 அப்படி தான் சொல்லுது. அப்போ அவன் வந்த பிறகு நடக்க வேண்டிய ஒரு சம்பவங்கள் இருக்கு, கடைசி காலத்தில் நடைபெற வேண்டிய சம்பவங்கள். இதை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்கள் இப்போ 2-3 வேத பக்கத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம இருக்கிற நேரத்தில் வேகமாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய வாழ்த்துறை, வணங்குறை, அப்புறம் வந்துட்டு காணிக்கை எல்லாத்துக்கும் நேரம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இருக்கிற வசனத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வேகமாக நம்ம அதை பார்த்துடலாம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் திருப்புங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் திருப்புங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் திருப்புங்க. 3த்தையும் திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. சகரியா 1, சகரியா 6, வெளிப்படுத்தின விசேஷம் 6.
இந்த 3 பகுதியிலிருந்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, சகரியாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். எந்த 4 ஆவிகள்னு பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 4 விதமான குதிரைகளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, புள்ளி புள்ளியான குதிரை என்று 4 குதிரைகள் சொல்லப்படுகிறது. இந்த 4 குதிரைகளை பற்றி ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 6:2 வெள்ளை குதிரையும், 6:4 சிவப்பு குதிரையும், 6:5 கருப்பு குதிரையும், 6:8 மங்கின நிறம் உள்ள குதிரையும் இருக்கிறது. 4 வகையான குதிரைகளை குறித்து பார்க்கிறோம். சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இங்கே யோவானுக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. சகரியாவின் இடத்துல ஒரு பகுதியும் யோவான் இடத்துல ஒரு பகுதியும் சொல்லப்படுகிறது. இது ரெண்டையும் சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு முழு தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு கிடைக்கும். இப்போ சகரியாவின் புஸ்தகத்தில் அந்த 4 குதிரைகள் குறித்து சொல்லும் பொழுது முதலாவதாக எந்த குதிரை வரும், அது எப்பொழுது வரும்? நேற்றைய தினத்தில் நாம் வெள்ளை குதிரையை பற்றி பார்த்தோம். அந்த அரசாங்கம் எழும்பி நிற்கிறதை நாம் பார்த்தோம். அப்படியே எழுத்துக்கு எழுத்து 100% அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இந்த பூமியானது வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை போட்டு ரெடியாக இருக்கு. அதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். இன்னைக்கு 6ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்தில் 8வது வசனத்தை வாசி. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு. போதும், ரெண்டும் ஒரே விஷயம்தான். அங்கே சிவப்பு குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருக்க கண்டேன், இங்கே சிவப்பான ஒரு குதிரை இருந்தது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு. ரெண்டும் ஒரே காரியத்தை தான் சொல்லுது. இப்போ சகரியாவின் புஸ்தகத்தில் அந்த சிவப்பு குதிரையை பற்றி இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. நல்லா கவனிங்க, இந்த கேள்வி எப்போ கேட்கப்படுது? 1:8 அந்த ராத்திரியில். எந்த ராத்திரியில்? 70 வருஷம் முடிகிறதான அந்த ராத்திரியில். இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் நீர் கோபம் கொண்டிருப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 தனி நாடாக உருவாக்கி வந்தாங்க. அவங்க வந்ததுலேருந்து 70வது வருஷம், 70 வருஷம் கழித்து தான் எருசலேம் அவங்க கைக்கு வந்துச்சு. அது நம்ம காலத்தில் 2018 அவங்க கைக்கு வந்துச்சு. 2017 ட்ரம்ப் ஜனாதிபதியாக ஜெயித்தார். 2018 எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணினார். ஸோ கரெக்டாக 70 வருஷம் கழித்து எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இந்த கேள்வி எப்போ கேட்கப்படுது? 70 வருஷம் முடிஞ்ச பிறகு கேட்கப்படுகிறது. இந்த 70 வருஷமாய் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் ஏறக்குறைய இந்த உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன், இந்த கேள்வி கேட்கப்படுகிறதன் காலகட்டம் என்ன அப்படின்னா 2018 முடியும் போது கேட்கப்படுகிறது. புரிதலுக்காக சொல்கிறேன், ஆனால் அதான் உண்மை. அதில் அப்படியானால் 2018 முடியும் போது ஒரு சிவப்பு குதிரையுடைய கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த சிவப்பு குதிரை என்ன கேட்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 7வது வசனம் வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. அப்போ வசனம் சொல்லுது, சிவப்பு குதிரை 2018க்கு பிறகு 70 வருஷம் 1948 அதற்கு பிறகு ஒரு கேள்வி கேட்கிறது. நான் போய் பூமியில் சுற்றி திரியட்டுமா அப்படின்னு கேட்குது. சுற்றி திரியுங்கள் என்றார். அவைகள் சுற்றி திரிந்தன அப்படின்னு இருக்கு. 2018க்கு பிறகு 70 வருஷம் கழித்து சுற்றி திரியுங்கள் என்றன அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பூமியில் சுற்றி திரிகிறதான அந்த சிவப்பு குதிரை பூமியில் சுற்றி திரியுது. நல்லா கவனிங்க, சுற்றி திரிய அந்த சிவப்பு குதிரை என்ன செய்யும் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. கவனிங்க, சகரியாவில் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அப்படி சுற்றி திரியும் போது அது என்ன செய்யும்னா, இங்க வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. சுற்றி திரியுங்கள் என்றார். சுற்றி திரியறதுக்காக அது என்ன செய்யுதுன்னா, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படி பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடுற வேலையை தான் இந்த சிவப்பு குதிரை செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அதே 6 நாளில் என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு தூதன் கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? வேதாகமத்தில் எல்லாவற்றுக்கும் விளக்கம் இருக்கிறது. நம்முடைய வேலை ஒன்றே ஒன்றுதான், அதை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படிப்பது. ஆண்டவர் அது மட்டும்தான் சொன்னார், தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படியுங்கள் என்று சொன்னார். நாம் என்ன செய்கிறோன்னா, தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படிக்காம யூகிக்க தொடங்கிடுறோம். இப்படியா இருக்கலாமோ அப்படியா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா தேவனுடைய திட்டம் வெளிப்படும். யூகிச்சிங்கன்னா வெளிப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதுனது ஆவியானவர், நீங்கள் யூகிக்கிறது மாம்சத்தில். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் என்ன செய்யாது? ஒத்து போகாது. ஆவியானவரே உங்களுக்கு வெளிப்படுத்தினாதான் அது வெளிப்பாடு. அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் வரும்போது வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். ஸோ ஆவியானவர் சொல்லணும். நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா இன்னைக்கு வலைத்தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல அல்லது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் உட்காந்து ஒவ்வொன்றையும் அலசுவாங்க. இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ. எதையுமே நீங்கள் அலச வேண்டாம், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். வேதாகமத்தை ஒழுங்காக படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் அந்த வேதாகமத்தில் கொடுத்து வச்சிருக்கிறார். குறிப்பாக நம்ம காலகட்டத்துக்குரியதை கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. ஒரு தூதன் கையில் பட்டயம் கொடுத்தால் என்ன ஆகும்? வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி. சங்காரம் உண்டாகிறது, அதாவது இந்த வாதையை கொண்டு வரது, சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. கர்த்தருடைய பட்டயம் தேசத்தில் நிற்கிறது, கர்த்தருடைய தூதன் அதை கொண்டு வரான். ஆனா வசனம் சொல்லுது அவன் கையில் கொடுக்கப்பட்டது. இதை அவன் கையில வச்சிருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து. இங்க வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை கையில பிடித்திருந்தான் அப்படின்னு. வெளிப்படுத்தல் 6:4 அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு எருசலேமில் என்ன வந்துச்சு, இஸ்ரவேலில் என்ன வந்தது? அதே அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். அப்படியானால் ஒரு தூதன் ஒரு பட்டயத்தை ஒரு பட்டணத்தின் மேலோ ஒரு தேசத்தின் மேலோ நீட்டும் பொழுது அந்த தேசத்திலோ பட்டணத்திலோ அந்த பட்டயத்துக்கு கொள்ளை நோய் என்று பெயர், கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்ற 24:3 இயேசுவின் இடத்துல உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னவென்று கேட்டபோது யுத்தங்களை குறித்து பேசுகிறார், கொள்ளை நோய்களை குறித்தும் சொல்லுகிறார். எந்த கொள்ளை நோய் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 6:4 சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சிவப்பு குதிரை, பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. இது எப்போ வரும்? இந்த 70 வருஷமாய். அந்த சிவப்பு குதிரை எப்போ வரும்? 70 வருஷம் கழிச்சு வரும். 1948 70 வருஷம், 2018க்கு பிறகு வரும். அடுத்து இந்த கொள்ளை நோய் எப்படி மனுஷனை கொல்லும் அதையும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அதே வாசிங்க 6:4 வெளிப்படுத்தின விசேஷத்துல, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. எவ்வளவு துல்லியமா இருக்கு பாருங்க. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய. நீங்கள் 2019 கோவிட் வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். கொரோனா வந்தபோது அந்த கொரோனா எப்படி பரவுச்சு, எப்படி மரணத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 டிசம்பர் மாதம் சைனால ஆரம்பித்த அந்த கொரோனாவானது உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளுக்கும், பூமி முழுக்க வந்துச்சு. ஏறக்குறைய 185 200 நாடுகளுக்கு வந்துச்சு. அது அத்தனையும் வெறும் மனுஷர்கள் வழியா மட்டும் பரவுச்சு. ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு. முதல் அலை அப்படிம்பாங்க, ஃபர்ஸ்ட் வேவ். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு. 2வது அலை ஒருத்தர் மூலமா 4 பேருக்கு 8 பேருக்கு. 3வது அலை ஒருத்தர் மூலமா 32 பேருக்கு. பயங்கர வீரியமா இருந்துச்சு. கோடிக்கணக்கில் ஜனங்க செத்து போனாங்க. பூமி முழுக்க ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் இன்னைய வரைக்கும் உலக நாடுகள் அத்தனையும் கேட்டு பாருங்க. அவனுடைய பொருளாதாரம், கிளைமேட் சேஞ்ச்,
அல்லது வந்து அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடியதான டிஎன்ஏ சேஞ்ச், ஆர்என்ஏ டிஎன்ஏலாம் சொல்கிறாங்களே, அதில் ஒரு பெரிய மாற்றம், உலகத்தின் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம், அத்தனையும் எதில் நடந்துச்சுன்னு கேளுங்க, கொரோனாவுக்கு பிறகுன்னு சொல்லுவாங்க. கொரோனாவுக்கு பிறகு ஏன்னு சொன்னால், இந்த கொரோனாவை ஊசி போட்டாங்க இல்லையா, வேக்சின், அது ஒரு டோஸ் போகிறதுக்கு $35 அமெரிக்க டாலர். ஒரு ஆளுக்கு 2 போட்டாங்க, குறைஞ்சபட்சம் $70 அன்னைக்குள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா $5000 ஒரு ஆளுக்கு. உலக நாடுகள் இப்போ இந்தியாலாம் 100 கோடி டோஸ் போட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்துங்க, 5000 × 100 கோடி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோ போட்டாங்க அவங்க. ஆனால் நம்ம மாதிரி நாடுகள் ஏதோ சமாளிச்சிருச்சு. ஆனால் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் சமாளிக்க முடியாது. 2,70,00,000 பேர் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் 2 டோஸ் போடணும், 3 டோஸ் போடணும்னா நம்ம பண மதிப்புக்கும் அவங்க பண மதிப்புக்கும் ரொம்ப அதிகம். இப்போ நமக்கு ஒரு $100 100 அவங்களுக்கு $300 கிட்ட வந்துடும், $150 $300 கிட்ட வந்துடும் அவங்களுக்கு. ஸோ எனவே அவங்களுக்கு அப்படியே 3 மடங்கு எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதில் பொருளாதாரத்தில் விழுந்து அந்த மாதிரி காணாமல் போன எத்தனையோ நாடுகள் இருக்கு. கொரோனா ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை புரட்டி போட்டுருச்சு உலகத்தையே பயங்கரமாக. இது எப்போ நடந்துச்சு? சரியாக இஸ்ரேல் வந்து 70வது வருஷம் முடியும் போது நடந்துச்சு, 71வது வருஷம் நடந்துச்சு. இவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம். அது மட்டுமல்ல, கொரோனாவுடைய ரொம்ப ஆச்சரியப்பட்டது, அதுக்கப்புறம் தான் கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை காட்டினார். என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவுடைய எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவாங்க, அதாவது அவசர கால நிலை அப்படின்னு. எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 2019 அவங்களே சொல்கிறாங்க. இது வந்து உலக சுகாதார மையத்தோடைய ரிப்போர்ட்டு. 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும், அதாவது மாஸ்க் போட்டிருக்கணும், அப்புறம் வந்துட்டு வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கணும், அது இருந்தால் தான் வெளியே வரணும், பொது இடங்களில் கூடணும், இல்லைன்னா கூடாது அப்படின்ற சட்டங்கள்லாம் பல நாடுகளில் இருந்தது. நமக்கு கர்த்தருடைய கிருபையில் 2020 லாஸ்ட்லேயே நமக்கு என்னவாயிருச்சு, எல்லாம் ஓரளவுக்கு சரியாகி 2021 நம்ம நார்மல் ஆகிட்டோம். ஆனால் மலேசியா போன்ற நாடுகளில் 2022 தான் அதை அனுமதி கொடுத்தாங்க. கனடாவில் 2023 தான் அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் வந்து பொது இடங்களில் கூடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த காலகட்டம் இருக்கல எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க, இங்கேயும் இருக்கு, முடிஞ்சா நீங்கள் பார்க்கலாம். 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பைபிள் கணக்கு தான் 3.5 வருஷம் வாதை. பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு 3.5 வருஷம் ஓடி போனாள். ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் பறந்து போனாள். அந்த வாரம் பாதி சென்ற பின்பு 3.5 வருஷம். அந்த மிருகம் 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ணும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது, 3.5 வருஷம். பைபிள் முழுக்க நிறைய 3.5 வருஷம் இருக்கு. ஆனா இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நாம நம்புறோம், விசுவாசிக்கிறோம், நடந்திருக்குது. ஆனா நம்ம காலத்துல ஒரு 3.5 வருஷம் நடந்துச்சு. நம்ம காலத்துல ஒரு கொள்ளை நோய் எருசலேம்ல, இஸ்ரவேல்ல 1,20,000 பேர் செத்தது, மன்னிக்கணும், நினிவேல, அதுக்கே ஆண்டவர் பரிதவிச்சார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம்ல 70,000 பேருக்கு மேல இவ்வளோ பேர் சாகும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2 கோடி பேர் செத்துருக்கிறாங்க. உலக சுகாதார மையம் சொல்லுது 2 கோடி பேர் செத்துருக்கிறாங்க. ஒரு ஆய்வு சொல்லுது அதை விட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா, 8 மடங்கு எக்ஸ்ட்ரான்னு சொல்லுது. ஏன்னா பல நாடுகள் கணக்கே கொடுக்கல. அந்த கணக்கு பார்த்தா 16 கோடி. சரி, உலக சுகாதார கணக்கே வச்சுக்கோங்க, 2 கோடி. நம்ம காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2019 2023 மட்டும் கணக்கில் 2 கோடி பேர் செத்துருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இதை குறித்து வேதத்தில் இல்லாமல் இருக்குமா? உலகத்தையே புரட்டி போட்ட சம்பவம். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் அத்தனையும் எழுத்துக்கு எழுத்து நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. ஆனால் இத்தனை பெரிதான தீர்க்க தரிசனங்கள், துல்லியமான தீர்க்க தரிசனம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டும் திருச்சபை என்ன செஞ்சுச்சு? அதான் கேள்வி. கொரோனா வந்து பைபிளில் எழுதியிருக்கு, வந்துச்சு, அது பைபிளுடைய மகத்துவம். எதுக்கு எழுதப்பட்டது? நினிவே ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஏன் உரைக்கப்பட்டது? யோனா போய் சொன்னாரு, சொன்ன மாதிரி நடந்துச்சு, அதுக்கு தீர்க்க தரிசனமா? தீர்க்க தரிசனத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் நடக்கக்கூடாது. ஏன்னா ஜனங்கள் மனம் திரும்பணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா கர்த்தர் அதை நிறுத்திடுவார். நினிவே ஜனங்க மனம் திரும்பினாங்க, நிறுத்திட்டாரு. ஆகாப் மனம் திரும்பினா, நிறுத்திட்டார். அவங்க மட்டும் கர்த்தரை நோக்கி பார்த்தா நிறுத்திடுவார். அதுக்கு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆனால் இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். சபை என்ன பண்ணுச்சு? இதை பத்தி சபைக்கு ஏதாவது அவேர்னஸ் இருந்துச்சா? சபை இதை பத்தி ஏதாவது படிச்சுச்சா? நீங்கள் இதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? பைபிள்ல இப்படி இருக்குதுன்னு கிடையாது. சபை கடந்த 25-30 வருஷமாக இந்த ஜெனரேஷன் எங்களுக்கு கிடைச்ச பரிசுத்தவான்கள், கர்த்தர் கொடுத்த கிருபை, எங்களை வளர்த்து கொண்டு வந்தவங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த பரிசுத்தவான்கள் உண்மையிலேயே கர்த்தருக்குள் எங்களை வளர்த்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் கடந்த 20-30 வருஷமாக
என்ன போதிக்கப்படுகிறது? போய் யூடியூபை திறங்க, ஃபேஸ்புக்கை திறங்க, எதை வேணா திறங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். உங்களை பணக்காரனாவது எப்படி? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்பது சுவிசேஷம். நீ வா, எல்லாத்தையும் இயேசு தருவார் என்பது எப்படி சுவிசேஷமாகும்? சுவிசேஷத்திலிருந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கிறீங்க. அத்தனையும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. இதான் சுவிசேஷம். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற வேண்டும். 2 போட் நிறைய இருக்கிற மீனை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. நான் அப்போஸ்தலனாக மாற வேண்டும். தகப்பனையும் வலையையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. நான் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறேன், மத்தேயு, அதை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் காலத்திலிருந்து இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம். ஆனால் கடைசி காலத்தில் சபை ஆசை காட்டுகிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஊழியர்கள் வந்தாகி விட்டது. வா, உனக்கு அதை தருவார், வா, உனக்கு இதை தருவார். இப்பவும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து தராத தேவன் அல்ல, தன்னையே தந்தவர், தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர். ஆனால் இன்னைக்கு கடைசி காலம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். 2வது இடத்துல என்ன இருக்கு? பணப்பிரியம். யாருக்கு எழுதப்படுது? விசுவாசிக்கு எழுதப்படுது. கடைசி காலத்தில் தற்பிரியமும் பணப்பிரியமும். இன்னைக்கு அதுதான் சபையினுடைய பிரதானமான உபதேசம். அப்படிப்பட்ட ஊழியங்கள், அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு தான் நீங்கள் செவிசாய்க்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் வரும்போது கண்டித்து உணர்த்துவார். கண்டிக்கிற சபைக்கு கூட்டம் கிடையாது, கண்டிக்கிற ஊழியக்காரனுக்கும் மரியாதை கிடையாது. உங்களுக்கு அதை தருவார், இதை தருவார். 2020 கொரோனா வந்துச்சு. அந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி டிசம்பர்ல கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு உலகம் முழுக்க. ஆனா அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காலையும் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் அடிச்சாங்க தானே? நீங்களும் வாங்கிட்டு தானே இருந்தீங்க அடி. அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை நீங்க பார்க்கவே முடியாது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி பார்டர் வரைக்கும் 5000 தீர்க்கதரிசி இருக்காங்க. அத்தனை பேரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. மற்ற 364 நாளும் இயேசுநாதர் அமைதியாயிருவார். ஒரு நாள் தான் பேசுவார். நீங்களும் அந்த 31ஆம் தேதி நைட்டு ஜொரம் அடிச்ச மாதிரி உட்காந்துருப்பீங்க சர்ச்சில். அந்த 31ஆம் தேதி நைட்டு போய் ஆண்டவர் என்ன சொல்றார், என்ன வாக்கு தத்தம், என்ன வாக்கு தத்தம்? பைபிள்ல இருக்கிறது எல்லாமே தான் வாக்கு தத்தம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு இருக்கிறது. 31ஆம் தேதி நைட்டு போய் அந்த வாக்கு தத்தத்தை வாங்கி, அது சில சர்ச்சில் வேற அந்த கேலண்டர்லாம் கொடுப்பாங்க. அந்த கேலண்டரை வாக்குறதுக்கு அடித்தடியோட போய் வாங்கி போய் மாற்றியில அந்த கேலண்டரை மாசம் மாசம் மாத்துனீங்களா? பெரும்பான்மையான விசுவாசி வீட்டில் கேலண்டரே மாத்தாது. டிசம்பர் மாசம் வரைக்கும் ஜனவரி தான் இருக்கும். ஆனா கேட்டா வாக்கு தத்தம். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒருவேளை நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா, தப்பி தவறி பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நேரா பரலோகத்தில் போய் பார்த்து கை கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்கிறார். அவரை பார்த்துட்டு அப்புறமா இயேசுநாதரை போய் பாருங்க. அந்த ஆளுக்கு பேர் தான் ஏசாயான்னு ஒருத்தர் இருப்பார். ஏன்னா உங்க எல்லாருக்கும் வாக்கு தத்தத்தை அந்த ஆள் தான் கொடுத்து வச்சிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இல்லாட்டி வாக்கு தத்தமே இல்லை. பார்த்துருக்கீங்களா? 75% சர்ச்சு ஏசாயா தீர்க்கதரிசனம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தானியேலுக்கு அப்புறம் படிக்கிறதே கிடையாது. நாகூம்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கு நாகூம் ஆமோஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு? எரேமியாவின் புலம்பலை ஏன் படிப்பானே? பிரசங்கி ஏன் படிப்பானே? அதெல்லாம் எதுக்கு நமக்கு? நமக்கு தேவை என்ன? ஏசாயா, சங்கீதம், நீதிமொழி. நீங்க எந்த அளவுக்கு மோசமாயிட்டீங்கன்னா, நீதிமொழிகள் சங்கீதம் தனியா புக்கு போட்டு படிக்கிற அளவுக்கு மோசமாயிட்டீங்க. பைபிள்ல இருந்து தனியா எடுத்து அது 2 மட்டும் படிக்கிற அளவுக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சபை வசனத்தை விட்டு விலகி இருக்குன்னு பாருங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நஷ்டம் உங்களுக்கு தான். இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு, இவ்வளவும் எழுதி இருக்குது பைபிள்ல. இது இருக்குன்னே உங்களுக்கு தெரியலையே. இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. இயேசு பிறந்துட்டாரு, 1 வருஷம் ஆயிடுச்சு. வானர் சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க அந்த பெத்லகேமில் இயேசு பிறக்கணுங்கிறத. அதுக்கப்புறம் தான் ஏரோது ஆராய்ந்து பார்க்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டு இயேசு மேசாயா எங்க பிறப்பாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் ஆராய்ந்து பார்த்து சொல்றான், ஆமா ஆமா பெத்லகேமில் தான் பிறப்பாருன்னு இருக்கு அப்படிங்கிறான். பிறந்து 1 வருஷம் ஆச்சு, அந்த வயலுக்கு தெரியல. அது வசனத்தில் இருக்கு, அதுவும் தெரியல. அதே நிலைமை தான் இன்னைக்கு திருச்சபைக்கு. எல்லா தீர்க்க தரிசனங்களும் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது, ஆனா சபைக்கு தெரியாது.
அது தீர்க்க தரிசனம் சபைக்கு தெரியாது. சபையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். சபையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கா அதெல்லாம் தெரியாது. உலகத்துல நடக்குது பார்க்கிறோம், அவ்வளவுதான். நம் கண்களுக்கு முன்பாக இது நடந்துச்சு. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை உரைச்சிட்டு அதை நிறைவேறத்துக்கு முன்னாடி அதை நிறைவேறுகிறதுன்னு நமக்கு சொல்லுவார். உதாரணமா ஏசாயா புஸ்தகத்தில் சொல்வார்ல, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்வார். கரெக்டா பிறக்கும் போது பாருங்க, ஒரு தூதனை வச்சு சொல்லுவாரு, தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். பிறப்பாரும் சொல்லியாச்சு, பிறந்திருக்கிறார்னு இங்க வந்து சொல்லியாச்சு. பிறந்த உடனே இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இழுத்துக்கொண்டு போகப்படுவார்னு ஏசாயால சொல்லிக்கிறோம். கரெக்டா இயேசு வந்த உடனே யோவான் ஸ்நானனை வச்சு சொல்வாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆண்டவர் சொல்வார். அதே மாதிரி தான் இந்த சகரியாவிலையும் வெளிப்படுத்துற விசேஷத்திலையும் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார், உலகத்துக்கு மூலமா தெரியப்படுத்தினார். அதுலயும் ஆண்டவர் பெரிய விஷயம் இருக்கு. யார் எந்த விதத்துல கேட்பாங்களோ அவங்களுக்கு அந்த விதத்துல சொல்வார். நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்துல சொல்வார், பெல்ஷாத்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் வந்து எழுதும். ஏன்னா அவன் அப்படி சொன்னா நம்பிடுவான். அவன் எதை நம்புவானோ அந்த விதத்துல சொல்வார். இப்ப நீங்களும் நானும் மீடியா காலம், எதை கெடுத்தாலும் டிவி, யூடியூப், ஃபேஸ்புக்கு எல்லாம் மீடியா எதை வேணா கேட்டு பாருங்க, வந்திருக்குதா, எங்க வந்திருக்கு, ப்ரூஃப் கொடுங்க, இப்படி கேட்க வந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இதெல்லாம் டிவியில சொன்னா மீடியால சொன்னா தான் நம்புன்னு சொல்லி கொரோனா வரத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். பாருங்க, இது கொரோனா வரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்தது. இது ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமா நடந்துச்சு. அது வரத்துக்கு முன்னாடி எச்சரிப்பு கொடுக்கிறார். யார் யாருக்கு எப்படி சொன்னா, இப்போ சரித்திரத்தில் ஒரு ப்ரூஃப் சொல்லுவாங்க. யோனாவை கொண்டு போய் மீன் என்ன பண்ணுச்சான், நினிவேல கரையில் வந்து கக்குச்சு அப்படின்னு நமக்கு தெரியும், யோனாவின் புஸ்தகத்தில் இருக்கு. ஆனால் அவன் சொன்ன உடனே அத்தனை பேரும், அதாவது நினிவேல ராஜாலிருந்து ஆட்டுக்குட்டி வரைக்கும் கடைசியாக இருக்கிற மிருகங்கள் வரைக்கும் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்துட்டாங்க. எப்படி இப்படி ஒரு ரிவைவல் மாற்றம் வந்துச்சு அப்படின்னா, என்ன பேசிஸில் சொன்னால் அவங்க கேட்பாங்களோ அந்த பேசிஸில் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னாராம். ஏன்னா நினிவே ஜனங்களுடையதான கடவுள் நம்பிக்கையில் அவங்க கடவுள் என்னன்னா, பாதி மனுஷன் பாதி மீன், அதான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சான். இது வந்து ஒரு கமெண்ட்ரியில் இருக்கு. இப்போ நினிவே கடற்கரை ஓரத்தில் யோனா வந்து கக்கிறத அங்கே இருக்கிற ஒரு சிலர் பார்த்தபோது, ஸோ இப்போ அவங்க கடவுள் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு 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 எப்படி சொல்றது, அது ஒரு கமெண்ட்ரியில் இருக்கு சொல்றாங்க நம்பிக்கை. இப்போ அது உண்மை என்று சொன்னால் யாருக்கு எப்படி புரியுமோ, இப்போ ஆண்டவர் பாருங்க, விவசாயிக்கு விவசாயம் மாதிரி பேசுவார், திராட்சை தோட்டத்துக்கு திராட்சை தோட்டம் மாதிரி, பரிசேயருக்கு பரிசேயர் மாதிரி, பிலாத்துக்கிட்ட பிலாத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். இப்போ மீடியா வழியாக அவங்களுக்கு பேசியிருக்கிறார், டிவியில் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் பார்த்தீங்க, இப்படி ஒன்று வந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இந்த விஷயத்தை ஏதாவது நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்தோமா? அதுவும் டிவியில் விளங்காததை உட்காந்து பார்க்கறதுன்னு முடிவெடுத்து பார்ப்பீங்க. எது எது தேவையில்லையோ அதை உட்காந்து முக்கியமாக பார்ப்பீங்க, எது தேவையோ அதை பார்க்க மாட்டிய. அப்போ எப்படித்தான் உங்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துவார்? எழுதி கொடுத்துட்டாரு, அதை நிறைவேறதையும் ஒரு ஆளை வச்சு சொல்லிட்டாரு டிவியில். இவ்வளவும் சொன்ன பிறகும் நீங்கள் கேட்கல, தெரியலன்னா கர்த்தர் எப்படி சொல்ல முடியும்? ஆளை அனுப்புவார். டிவியில் பாருங்க, தமிழில் வந்துச்சு, இந்தியாவில் எல்லா மொழியிலையும் இது வந்துச்சு, ஆனால் நாம் கேட்கவில்லை. அதனுடைய காரணம் என்ன? இந்த தீர்க்கதரிசனம் நடந்துச்சு, நிறைவேறுச்சு, 2 கோடி பேர் செத்து போனாங்க. 2 கோடி பேர் செத்து போயும் நமக்கு எந்த உணர்வுமே இல்லை. 2 கோடி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் ஒரு கொலையை பற்றி வரும்.
ஒரே ஒரு கொலையை பற்றி வரும். அதை படித்தாலே அதை பற்றி மனுஷங்க ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாடு மோசமாக போச்சு, உலகம் ரொம்ப மோசமாக போச்சு, கொலையெல்லாம் நடக்குது அப்படிம்பாங்க. 2 கோடி பேர் செத்துருக்கான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா? ஏதாவது உங்கள் இதயத்தை பாதிச்சுச்சா? உங்கள் இதயத்தில் வந்தது ஒன்றே ஒன்று தான், நல்ல வேலை நான் உயிரோடு இருக்கேன், எவன் செத்தா என்ன. 2 கோடி பேர். அதில் வேற பெருமையாக வேற சொல்றிய, பக்கத்து வீட்டில் கூட 2 பேர் போயிட்டாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்ஃபிஷ்னஸ், அப்படியே தற்பிரியம் அப்படியே இருக்கு. இப்படி ஒரு 2 கோடி பேர் செத்த தீர்க்கதரிசனம் நடந்திருக்குது. நாம் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. சரி, நீங்கள் கேட்கலாம், நாங்கள் என்னங்க செய்ய முடியும், இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் உலகத்தில் நடந்திருக்குது, நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னீங்கன்னா, கவனிங்க, இது உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் புதுசு. ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம். இதை எழுதி வச்ச ஆண்டவர் இதிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுறதுக்கான வழியும் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு தான் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். திருச்சபையோடைய வேலை என்ன? ஒரு இடத்துல ஒரு சபை ஏன் இருக்கு? ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரா? அழிக்க மாட்டேன். கர்த்தர் ஏன் ஒரு சர்ச்சை உருவாக்குறாரு? அப்பெல்லாம் அந்த முன்னாடி இருந்த பரிசுத்தவான்களுக்கு தெரியும் ஏன் சர்ச்சை ஆரம்பிக்கிறார் ஆண்டவர்னு. அவங்க சாட்சி அழகாக சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே இருந்த ஜனங்கள்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் என்னை இங்கே போக சொன்னார். ஏன் நான் அங்கே வந்தனே தெரியாது. நான் கூட ஆண்டவர் இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னுலாம் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் என்னை இங்கே இருக்க வச்சாரு. ஆனால் 10 வருஷம் ஆகுது. கர்த்தர் இன்னைக்கு எனக்கு 100 ஆத்மா கொடுத்துருக்காரு, 200 ஆத்மா கொடுத்துருக்காருன்னு சாட்சி சொல்லுவாங்க. அதான் சாட்சி. ஏன் கர்த்தர் அனுப்பி வச்சாருன்னா, அவருடைய பார்வையில் அந்த இடம் அழிவுக்கு நேராக வந்துடுச்சு. சோதோம் மாதிரி அக்கிரமம் மிகுதியாக இருக்கும். அந்த ஜனங்களையும் அந்த தேசத்தையும் காப்பாற்றுறதுக்கு கர்த்தர்கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா? திருச்சபை. ஒரு திருச்சபை அங்க உருவாகி 10 நீதிமான் வந்துட்டா அந்த இடத்தை கர்த்தர் அழிக்க மாட்டார், அந்த இடத்தை பாதுகாத்துருவார். அதான் கர்த்தரோட திட்டம். ஆனா இப்ப சர்ச்சையா வருது. இப்ப நீதிமான்கள் வந்து அந்த இடத்தை காப்பாத்தலாம் வரல. இப்ப நீங்க எவனையாவது திட்டி பாருங்க, அவன் அடுத்து ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருவான். ஏன் சர்ச்சை ஆரம்பிச்ச? என்ன எங்க பாஸ்டர் திட்டினாரு, நான் ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். இப்போ தரிசனமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்ப இருக்கிறதுக்கு கர்த்தரோட திட்டமும் கிடையாது. கர்த்தரும் சரி போய் தொலைங்கன்னு விட்டுக்கிட்டு இருக்கிறார். கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் திருச்சபை ஒரு இடத்துக்கு வச்சதுக்கு நோக்கம் அங்க இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்கு. இவ்வளவு பெரிய கொரோனா வந்துச்சு, திருச்சபை என்ன பண்ணுச்சு? திருச்சபையோடையதான ரிசல்ட் என்ன? எகிப்து முழுக்க வாதை வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை காப்பாற்றி கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது, உண்மை, அதெல்லாம் சரிதான். இதுல நாமளே நம்மளை காப்பாற்றி கொள்ளல, நாம ரொம்ப பாதிக்கப்பட்டோம், அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தங்களை காப்பாற்றி கொண்டாங்க. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த வாதையில இஸ்ரவேல் மட்டும் பாதுகாக்கப்படல, பல ஜாதியான மனுஷரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள். என்ன அர்த்தம்? மத்தவெல்லாம் பார்க்கறான், 10 வாதம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி 9 வாதம் நடந்திருக்கு. இதுல எல்லாத்திலையும் பாருங்க, எகிப்து முழுக்க பாதிக்கப்பட்டது, இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை. அப்படி பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும்? என்னையா இவ்வளவு பெரிய எகிப்து, இவ்வளவு பெரிய நாடு, அவங்க எவ்வளவு கடவுளை வச்சு கும்புறாங்க எகிப்தியர்கள், ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் மட்டும் ஒருத்தன் கூட சாவலியே, ஒருத்தனு கூட வாதம் வரலையே. பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் 10வது வாதை வந்தது. அதுல ஒரு இஸ்ரவேலுடைய பிள்ளையும் சாகவில்லை என்று தெரிந்தவுடன் இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போகும்போது பல ஜாதியான மனுஷரும் கூட போகிறார்கள். புறப்பட்டு போறான். ஒருவேளை யாராவது அந்த பல ஜாதியான மனுஷனை நிறுத்தி, நீ ஏண்டா போற? அவன் இஸ்ரவேலம் போறான், வனாந்தரத்துக்கு போறான், எங்க போறனே தெரியாம போறான், நீ ஏன் இவ்வளவு பெரிய எகிப்து ஆசீர்வாதம் இதை விட்டுட்டு ஏண்டா போற அப்படின்னா, அவன் சொல்ற சாட்சி என்னவா இருக்கும் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எகிப்தில் உட்கார்ந்து, இவ்வளோ பணக்கார நாட்டில் நான் உட்கார்ந்து இவங்களோடு கூட சாவதை விட இந்த தேவன் காப்பாத்தாத தேவன், ஆனா இஸ்ரவேலின் தேவன் அவர்களை காப்பாத்துச்சு. நான் அவரோடு கூட வனாந்தரத்துக்கு போவேன், அங்கே அந்த தேவன் என்னை காப்பாற்றுவார். இதான் சாட்சி. இந்த சாட்சி கொரோனால வந்திருக்கணும். வந்துச்சா? சபையில ஒரு மரணம் நடந்திருக்க கூடாது. விசுவாசி காப்பாற்றுகிற விசுவாசியா இருந்திருக்கணும். ஏன்னா உங்க கையில் என் கையில் கர்த்தர் கொடுத்த அதிகாரம் என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
இது நடந்துச்சா? கொரோனால வியாதி மேல் கரங்களை வச்சோமா? சொஸ்தமாச்சா? குறைஞ்சபட்சம் ஜெபமாவது பண்ணுமா? சில இடங்கள்ல விசுவாசிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே பாஸ்டர் வரேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவங்க விசுவாசிக்கு ஃபோன் பண்றாரு, வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு உடனே விசுவாசி பாஸ்டர் சொல்லுது, வீட்டு பக்கம்லாம் வராதீங்கன்னு. விசுவாசிக்கு என்ன பையனா, பாஸ்டர் வழியா கொரோனா வந்துருக்கணும். இதே விசுவாசி தான் சொல்லிச்சு ஒரு காலத்துல, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. கொரோனா நேரத்தில் பாஸ்டர் வர வேண்டாம், யாரும் வர வேண்டாம். ஏன்னா அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ விசுவாசம், பேரு மட்டும்தான் விசுவாசம். விசுவாசி நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? நம்மளை நாமளே காப்பாற்ற முடியல. எப்படி இந்த தேசத்தில் நம்மளை வச்சு இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் காப்பாற்றுவாரு? எப்படி பல ஜாதியான மனுஷர்கள் எகிப்தோட போன மாதிரி நம்ம கூட வருகையில் வருவான்? சபையினுடைய வேலை என்ன? சபை அந்த இடத்தில் வந்து பெரிய படோடமாவை மாறுவது அல்ல, சபை அந்த இடத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு. அதுதான் சர்ச். சபை உருவாக்கப்பட்டதோட நோக்கம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவது. ஆனா சபை இன்னைக்கு அந்த இடத்தில் இல்லை. கொரோனா நல்லா ப்ரூவ் ஆயிடுச்சு. கர்த்தர் சொன்னபடியே மிக துல்லியமாய் 70 வருஷம் முழிஞ்சு மிகப்பெரிய ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான மிகப்பெரிய காரியம் நடந்தது. நம் கண்களுக்கு முன்பாக இது கடந்து போச்சு. இதை ஏன் உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்றோம் தெரியுமா? அதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. உங்ககிட்ட ஏன் இதை நாங்கள் சொல்றோன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க பார்த்த இந்த சிவப்பு குதிரை இருக்குல்ல, அது முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கப்புறம் இன்னொன்று வரப்போகுது. அந்த காரியத்துக்கு தான் உங்களை கர்த்தர் இப்போ ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க சிவப்பு குதிரையில விட்டதை, கொரோனால விட்டதை, அடுத்து வரப்போற காரியத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் சாதிக்க போகிறார். உங்களை அவ்வளவுதானா உங்க அல்லேலூயா? உங்களை கொண்டு சாதிக்க போறாருன்னா நீங்க சாதிக்கிற மாதிரிலாம் இல்லையே, சவப்பெட்டி மாதிரி உட்காந்துருக்கிய. அடுத்து வரப்போதில் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறாருன்னா ஒரு உற்சாகம் வந்திருக்க வேண்டாம்? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? கொரோனால தப்பிச்சா மாதிரி இதுலையும் தப்பிச்சா சரி, அடுத்து என்ன வரும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை சேவ் பண்ணிக்க பார்த்துப்போம். அதானே? சரி, உங்க இஷ்டம். ஆனால் கர்த்தர் திறப்பில் நிற்கிறதுக்கான ஒரு மனுஷனை தேடுகிறார். கர்த்தருக்கு ஒரு திருச்சபை போதும், ஒரே ஒரு திருச்சபை போதும். ஒரு சமாரிய ஸ்திரியை வைத்து ஒரு கிராமத்தை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு லாசருவை உயிரோடு கூட எழுப்பி அந்த மக்கள் அத்தனை பெரிய விசுவாசிகளை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களை எடுத்து பயன்படுத்தினா நமக்கு பெனிஃபிட். அவன் கிரிக்கத்தக்கதான பலன் அவரோட வரும்போது நமக்கும் பலன் வரும். இல்ல நாம சும்மா இருந்தோம்னா பலன் இருக்காது, எவனுக்கோ கொடுத்துட்டு போயிடுவார். யாரெல்லாம் கிரியை செய்யறோன்னு அவனுக்கு கொடுப்பார். கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த காரியத்தை சொல்வதற்கு நோக்கம் அடுத்து ஒன்று பெருசா வருது. அந்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை வாசிங்க. இது நடக்கும்போது சிவப்பு குதிரை இந்த காரியத்தை, சகரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. இதை கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த கேட்கிற காலத்துல இன்னொரு குதிரை இன்னொரு வேலையை கேட்குது. 6 வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. கவனிங்க, இந்த கருப்பு குதிரை எங்க போகுது? வடதேசத்துக்கு. நல்லா, இதெல்லாம் பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனம். 2500 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஒவ்வொரு காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கும். இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனமும் பைபிள்ல இருக்கு. இயேசு வருவாரு, யோவான் ஸ்நானகன் வருவாரு, இயேசு மரிப்பாரு, அப்போஸ்தலர்களை கொண்டு வருவாரு, பரிசுத்த ஆவியானவர் வருவார், எல்லாம் பைபிள்ல இருக்கு. அது அப்படியே நடந்துச்சு. அடுத்த 2000 வருஷத்துக்கு தேவையானது ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதுவும் பைபிள்ல இருக்கு. இதை தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். அதான் இயேசு சொல்றார், ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அப்பதானே தெரியும். நம்ம ஆராயாததுனால நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற தீர்க்கதரிசனத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். இப்போ இந்த சிவப்பு குதிரைக்கு காலத்துல கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போகும் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த கருப்பு குதிரை என்ன செய்யும்? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். வசனம் என்ன சொல்லுது? வடக்கு தேசத்துக்கு ஒரு கருப்பு குதிரை போகும். அது போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படாது அப்படின்னு அங்க வசனம் சொல்லுது. இப்போ இந்த காரியங்கள் நடக்கும் போது
2021, 22 மிக முக்கியமாக உலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்போ வரைக்கும் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. உங்களுக்கு தெரியுமா, ரஷ்யாவும் உக்ரைனும் அப்படியே இஸ்ரேல் தேசத்துக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கு. இஸ்ரேல் மேலே, எருசலேம் மேலே ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் கோடு போட்டிங்கன்னா நேராக மாஸ்கோவில் நிற்கும். அந்த ரஷ்யாவுடைய ஒரு பார்டரில் உக்ரைன் இருக்கும், ரெண்டும் வடக்கு பக்கத்தில் இருக்கும். இப்போ இங்கிருந்து தான் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை என்ன பிரச்சனை, ஏன் வந்தது, அதெல்லாம் அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிம்பாங்க. ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு. ஏன்னா உலகத்திலேயே அதிகமாக கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன். குறிப்பாக ஐரோப்பா முழுக்க அவங்க கோதுமை தான். நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்த உடனே ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு, எல்லா பக்கமும் கோதுமையின் விலை உச்சத்துக்கு போயிடுச்சு. 3வது பெரிய நாடு இந்தியா. இந்தியா சொல்லுச்சு, எங்ககிட்ட இருக்கிற கோதுமை எங்களுக்கு தான் பத்தோம், ஏன்னா நார்த் இந்தியா முழுக்க கோதுமை சாப்பிட்றாங்க, நாங்கள் கோதுமையை தர முடியாது அப்படின்னு சொன்னதுனால 3 பெரிய நாடுகளும் கோதுமை இல்லாமல் போனதுனால அல்லது ஏற்றுமதி இல்லாததுனால ஆசியா, ஐரோப்பா இந்த 2 நாடுகள்லையும் மிகப்பெரியதான கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பணத்துக்கு ஒரு படின்னு இருக்கு இல்லையா, பைபிள் பணத்தில் ஒரு பணம்னா எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சுவிசேஷம் சொல்லி முடிக்கும் போது 5000 புருஷர்கள் வந்துடுறாங்க. 5000 புருஷர்கள் வந்த உடனே இப்போ அவங்களுக்கு இவர் சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னு. உடனே அப்போ சீஷர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, இவர்களில் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் எவ்வளோ பணம் செலவாகும், 200 பணம் செலவாகும் அப்படின்றாங்க. யோவான் 6ல் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் எவ்வளோ செலவாகும், 200 பணம் செலவாகும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 200 பேருக்கு 200 பணத்துக்கு 5000 புருஷர், பெண்கள், பிள்ளைகள் அங்கே கணக்கில்லை வந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன பையன்கிட்ட தான் 5 அப்பம் 2 மீனி அவங்க வாங்குறாங்க. சின்ன பசங்க வந்திருக்கிறாங்க, பெண்கள் வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். புருஷரே, ஆண்களே 5000, பெண்கள். இப்போவும் நீங்கள் போய் பாருங்க, எந்த சர்ச்சுக்கு வேணா போங்க, எந்த கூட்டத்துக்கு வேணா போங்க, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போவும் போங்க, சபைக்கும் போய் பாருங்க, எல்லா சபையிலையும் போய் பாருங்க, ஆண்களை விட யார் தான் அதிகமாக இருப்பா, பெண்கள் தான் இருப்பாங்க. அப்போ பரலோகத்தில் யார் தான் அதிகமாக இருப்பா? அதானே உண்மை. யார் அதிகமாக வராங்களோ அவங்க தான் அதிகமாக போவாங்க. அதெல்லாம் கிடையாதும்பாங்க. சரி, அது அவங்க இஷ்டம், விட்டு இருந்துட்டு போட்டோம். கவனிங்க, இயேசுடைய கூட்டத்துக்கு 5000 புருஷர் வந்திருக்கானா, அந்த காலத்தில் எல்லாம் ஒரு மனைவி ஒருத்தர் புருஷன்லாம் இல்லை. ஒரு கணவனுக்கு 4 மனைவி 3 மனைவி இருந்த காலம், நியாய பிரமாணம். எது வேணா ஒருவனுக்கு ஒருத்தின்னு கூட வச்சுக்கோங்க. என்ன கணக்கு பண்ணாலும் ஒரு 10,000 பேர், 10,000 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட 200 பணம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பணத்தோடைய வேல்யூ குறைஞ்சபட்சம் 100 பேர் 200 பேர் சாப்பிட்றது, ஒரு 50 பேர் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் 2500 ரூபாய். ஒரு ஆள் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட கிட்டத்தட்ட 5000 ரூபாய். அந்த அளவுக்கு கோதுமை விற்கும்னு பைபிள் சொல்லுது. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமா நிறைவேறுச்சுன்னு பாருங்க. 2021 லாஸ்ட் 22ல் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆன உடனே கோதுமை தட்டுப்பாடு எந்த அளவுக்கு போய் 1 கிலோ கோதுமை எவ்வளவுக்கு வித்துதுன்னு பாருங்க. இது 2023 பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் போச்சு. எக்கானமி மிகப்பெரிய உணவு பஞ்சம். 3000 ரூபா 4000 ரூபா வித்துச்சு 1 கிலோ கோதுமை. இப்போவும் விலைவாசி உச்சத்தில் தான் இருக்கு. குறிப்பாக கோதுமை இந்தியாவில் அந்த டயத்தில், இது இந்தியாவில் வந்த நியூஸ், அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாறு இல்லாத அளவுக்கு அந்த 7 வருஷத்தில் கோதுமை மிக அளவில் குறைஞ்சி போச்சு. வெளிப்படுத்தல் 6:5-6 நம் கண்களுக்கு முன்பாக அப்படியே நிறைவேறுச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நிறைவேறுச்சு. வெளிப்படுத்தல் 6:5. ஒரு பக்கம் கொரோனாவுடைய காரியங்கள் எல்லாம் உச்சநிலையை அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது, ஒரு பக்கம் கருப்பு குதிரை வட தேசத்திலிருந்து பர்டிகுலரா ரஷ்யா உக்ரைன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு.
அங்க ஆரம்பிச்ச கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடு, குறிப்பா ஐரோப்பா ஆசியா பகுதி முழுக்க மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடியே ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. அதுல ஆண்டவர் பர்டிகுலர் வேர்ட் சொல்வார். 6 வெளிப்படுத்தின விசேஷத்துல எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. அந்த காலகட்டத்தில் இந்த பஞ்சத்துல உலக பொருளாதாரத்தை காப்பாற்றின நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். இப்போ கச்சா எண்ணெய் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த டயத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றினது மிக முக்கியமானது எண்ணெய். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த கோதுமை தட்டுப்பாடு வரும், ஒரு பக்கம் சிவப்பு குதிரை கொள்ளை நோய் வரும், அதுக்கு நடுவில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். ஆனால் இந்த எண்ணெய் பூமிக்கடியில் இருக்கிற கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க, பூமிக்கடியில் இருக்கு, அதை எடுக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணி வியாபாரம் பண்ணலான்னு மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்சது 1950களில் கலிஃபோர்னியாவில் தான் ஃபர்ஸ்ட் பூமிக்கடியில் எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் அமெரிக்காக்காரன் உலகம் முழுக்க எண்ணெய் தேட ஆரம்பிச்சான். எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த நாடெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சான். அதில் இன்னைக்கு நம்பர் 1 நாடாக இருக்கிறது சவுதி அரேபியா. எண்ணெய் அதிகமாக இருக்கு, அவங்க கிட்ட எண்ணெய் இருக்கு பூமிக்கடியில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது 1936. ஆனால் 2ஆம் உலக யுத்தம் வந்ததுனால அவங்க எடுக்கலை. அதுக்கப்புறம் 1943 தான் அவங்க எண்ணெயை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் இன்னைக்கு உலகத்திலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். வெனின்சுலா, சவுதி அரேபியா, அப்புறம் ஈரான், இவங்களாம் எண்ணெய் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஆனால் பூமிக்கடியில் எண்ணெய் இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சது 1900 வருஷங்களில் தான். ஆனால் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, ஒரு பக்கம் கொள்ளை நோய் பூமி முழுக்க வரும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இருக்கும், அதே வேளையில் வடக்கு பக்கத்திலிருந்து கோதுமை தட்டுப்பாடு வரும். இந்த காலகட்டத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற தேவனும் வேதமும் உலகத்தில் நம்முடைய ஆண்டவரும் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அல்லேலூயா. நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதான் சொல்லுவேன், இந்த பைபிள் மட்டும் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு பதிலா வேற எந்த புறஜாதியார் கையில மட்டும் கிடைச்சிருந்தது தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அவர்கள் ஒன்றுமில்லாத எத்தனையோ காரியங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உயிரையே கொடுத்து காப்பாற்றுறான். ஆனா ஜீவனுள்ள வார்த்தையை இத்தனை மகத்துவம் உள்ளத கர்த்தர் உங்க கையில எழுதி கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் இதை எவ்வளவு அசட்டை பண்ணுகிறீர்கள்? இதுக்கு நீங்க கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன? புறஜாதியாரை போய் பாருங்க, ஒரு வீடு எடுக்கும் போது கட்டும் போதோ தங்கள் தேவர்களுக்கு என்று ஒரு இடத்தை வைக்கிறாங்க, அந்த தேவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் என்னைக்காவது ஒரு வீடு கட்டும்போது ஜபாரா வச்சு கட்டியிருக்கீங்களா? போய் யூதனை போய் பாருங்க, பரிசுத்த வேதம் அவனுடைய பழைய ஏற்பாடு தோரா வைக்கிறதுக்கு வீட்டில் ஒரு இடம் வச்சிருப்பான், அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எத்தனையோ பேர் தங்கள் வேதங்களை பத்திரமாய் பாதுகாக்கிறார்கள். ஆனால் உங்க வீட்டில் பைபிள் கிடைக்கிற மரியாதை போன உடனே இப்ப தூக்கி போட்டு போவாங்க. படிச்சு பைபிள் கிழிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, சிலர்லாம் எடுக்காம புதுசா இருக்கும், அப்படியே தூசியா இருக்கும். பைபிளே தேடுற குரூப் ஒன்று இருக்கு. அப்படியே முந்தியெல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது கையில பைபிள் கொண்டு வரதே அவ்வளவு அழகா இருக்கும். இப்பெல்லாம் பைபிள் போன்ல இருக்கு, கொண்டு வரதுக்கு அசிங்கம், கையில பைபிளை தூக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு அசிங்கம். என்ன பைபிள் எல்லாம் தூக்கிட்டு போன்னு? நான் உனக்கு சொல்றேன், நீ உன் வாலிப பிராயத்தில் இந்த வேதாகமத்தை சுமந்தால் உன் வயதோப காலத்தில் இந்த வேதாகமம் உன்னை சுமக்கும். அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இந்த வேதாகமத்தை எடுத்துட்டு போகும்போது முதல்ல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 30 வருஷத்துக்கு 24 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஒரு ஊழியர் இடத்துல சொன்னார், என்னப்பா நீ போய் இப்படி பைபிள் ஸ்டடி எடுக்க போற, வசனம் பேச போறேன்னு சொல்ற, அதுக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுப்பா, நீ நல்லா வர்றோம், விடுதலை, தீர்க்க தரிசனம் இப்படி இருந்தாதாப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னாரு. ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டேன், ஆண்டவரே வசனம் பேசுறவன் நல்லா இருக்க மாட்டான்னு இவங்க சொல்றாங்க, அவங்களுக்காகவாவது வசனம் பேசுறவன் நல்லா இருக்கிறான்னு காட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த 22 ஆண்டு காலம் இந்த வேதாகமம் என்னை சுமந்திருக்கிறது, என்னை போஷித்திருக்கிறது, என்னை காப்பாற்றி இருக்கிறது, என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறது. என்னை மட்டுமல்ல, என் குடும்பத்தை, என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் இந்த வசனம் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க வசனத்துக்கு? இந்த வசனம் உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டது. இதை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும், அவர் வார்த்தையை காப்பாற்ற அவருக்கு தெரியும். இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது உங்களை காப்பாற்றுவதற்கு. ஒரு பட்டயத்தை ஏன் உங்க கையில கொடுத்தாருன்னா, நீங்க பத்திரமா வச்சுக்கோ, மற்றவங்க கிட்ட உன்னை காப்பாத்திக்கோன்னு.
நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இது அவர் பட்டயம், அதையே நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. தயவு செய்து சொல்றேன், இப்ப நடந்த சம்பவங்கள் எல்லாம் இதுல இருந்துக்குன்றது முக்கியம் இல்லை. ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. கருப்பு குதிரையும் சிவப்பு குதிரையும் முடிஞ்சிருச்சு. இதை எதுக்கு உங்களுக்கு சொன்னோம்னா, அடுத்து ஒன்று வருகிறது. அதுதான், அதுக்காகத்தான் இவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது. அதற்கு மட்டும் நீங்கள் ரெடியாக வேண்டும். இப்ப வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. சிவப்புக்கு பின்னாடி என்ன இருந்தது? மங்கின நிறமும். இப்ப நமக்கு மங்கின நிறமுள்ள குதிரைனா என்னன்னு தெரியணும். சிவப்புனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. மங்கின நிறமுள்ள சிவப்புக்கு பின்னாடி அது வரும். ஏன்னா வசனம் சொல்லுது, சிவப்பும் அதற்கு பின்பாக மங்கின நிறம் உள்ளது, பேல்ஹாஸ் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. வாசிங்க, வெளிப்படுத்தல் 6:8 வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அடுத்து பூமியிலே வரப்போற கொள்ளை நோய் ஆண்டவர் சொன்னார்ல, மத்திய 24:3க்கு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னார்ல, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்களின் செய்திகளின் கேள்விப்படுவீர்கள் 4 சொன்னார்ல. அந்த 4 இங்க இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாசிங்க பாப்போம். மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் யுத்தம், பஞ்சத்தினாலும், இரண்டாவது சாவினாலும், பூமி அதிர்ச்சி, பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், கொள்ளை நோய், பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் அடுத்து நடக்க போகுது. அது ஆரம்பிச்சிருச்சு. நாம அதுல தான் இருக்கோம். இப்பவும் சொல்றேன், 4 விதமான முக்கியமான காரியங்கள் வரும். ஒன்று, 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லல, உலக நாட்டின் தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க, we are in war, நாம் யுத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. நீங்க பார்க்குற ஈரான் யுஎஸ் வார் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போ பைபிளுடைய கணக்குப்படி இந்த யுத்தம் எங்கெங்க இருக்குது, பைபிளில் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலையும் கடைசியா நடக்க போற யுத்தங்களை குறித்து வேதம் சொல்லுது. அதிலும் 38:8 கடைசி நாட்களிலே நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. எசேக்கியேல் 38:16 கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ எழும்பி வருவாய் அப்படின்னு இருக்கு. ஸோ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கடைசி நாட்களில் எழும்பி வர வேண்டிய யுத்தம் இது கொடுக்கப்பட்டது. இன்னையிலிருந்து ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இஸ்ரவேல் வந்தது இன்னையிலிருந்து ஒரு 78 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நடுவில் 1900 வருஷம் இஸ்ரவேல் நாடே கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் வரும், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வரும். இஸ்ரவேலும் வந்துருச்சு, யுத்தமும் வந்துருச்சு. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யார் வருவா? 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு அது இந்த வசனம் போடுறவங்கெல்லாம் மலையாளத்தில் போட்டாங்க. இன்னைக்கு நான் பார்த்தேன், காலையில் வசனம் போடுறவங்க மலையாளத்தில் போட்டாங்க. அப்படிதானே போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. எசேக்கியேல் 38:2 வாசிங்க பார்ப்போம். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வர போற நாடை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகு. இதுல பர்டிகுலரா ஒரு வேர்டு மட்டும் தமிழ்ல இல்லை, அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அதாவது அந்த பேருக்கு அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பேர் அங்கே இருக்கணும். அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையாள பைபிளில் இருக்கு. மலையாள பைபிள் சொல்றீங்களா? இல்லையா? ஐயோ, நான் கேட்கறதே உங்களுக்கு. மனுஷபுத்ரா, ரோஸ் மேசக் தூபல். என்னது ரோஸ்? அந்த ரோஸ்ன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? தமிழில் மட்டும் இருக்காது. ரோஸ், அப்புறம் മേശക്, തൂബൽ എന്നിവയുടെ പ്രഭുവായി മാഗോഗ് ദേശത്തിലെ ഗോഗിന്റെ നേരെ നീ മുഖം തിരിച്ച് അവനെ കുറിച്ച് പ്രവചിച്ചു പറയേണ്ടത്. அத்தனை வார்த்தை அதுல இருக்கு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதுல இருக்கு, தமிழ்ல இல்ல. என்ன வார்த்தை இல்ல? ரோஷ்ங்கிற வார்த்தை இல்ல. இந்த ரோஷ் யாரு அப்படின்னா 39:2 வாசிங்க பாப்பாங்க. 39:2 தமிழ்ல வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடபுறங்களிலிருந்து எழும்பவும். அப்ப வடபுறத்துல இருந்து ரோஷன் ஒண்ணு எழும்பி வரணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வடபுறத்துல இருந்து ரோஷன் ஒண்ணு வரணும். இஸ்ரவேல் மேல ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் அப்படியே ஒரு கோடு போட்டீங்கன்னா நேரா போய் ரஷ்யால நிற்கும். அதான் ரோஷ். இங்க ரோஷ்ங்கிறாங்கல்ல, இங்கிலீஷ்ல ரஷ்யாங்கிறோம்ல, அங்க ரூஷேன்னு இருக்கும் ஹீப்ரூல.
அந்த வடக்கு பக்கத்துலேருந்து வர வேண்டியவங்க இவங்க தான். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 2023 அக்டோபரில் இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஆரம்பித்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒவ்வொரு நாடாக உள்ளே சேர்ந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தாரமாச்சு. ஃபஸ்ட்டு லெபனான் உள்ளே வந்தது, அப்புறம் ஏமேன் வந்தது, அதுக்கப்புறம் ஈரான் வந்தது, அப்புறம் கத்தாரு, அப்புறம் பஹ்ரைனு, குவைத்து எல்லாத்தையும் அடித்தாங்க, சவுதி எல்லாத்தையும் அடித்தாங்க. அது அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. இப்போ திருப்பி உள்ளுக்குள்ளே வந்து சைனாவும் ரஷ்யாவும் வந்துருக்கு. அதான் அந்த இடத்துல இருக்கிற மாகோகு, ரோஷ், இந்த ரெண்டும் இப்போ உள்ள நுழையுது. இந்த ரோஷ் தான் அவர்களுக்கு காவலனாக இருக்கணும், தலைமை பீடத்தில் இருக்கணும். 38:7 சொல்லும், ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நீங்க தான் அவருக்கு இருந்து நடத்தணும்னு அர்த்தம். இப்ப ரஷ்யா தான் இருந்து நடத்தணும். இதைத்தான் ரொம்ப நாளா இந்த பைபிள் வசனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரஷ்யா இந்த யுத்தத்தில் ஜாயின் ஆகும்னு. இந்த 3 வருஷமா ஜாயின் ஆகாத ரஷ்யா இந்த 2026 மார்ச் மாசத்துல, இந்த ஏப்ரல் மாசத்துல ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ அவன் சொல்றான், நாங்க யுத்தத்தில் இருக்கோம், நாங்க யுத்தம் செய்வோம், யுத்தம் ஈரானுக்காக நாங்கள் வந்து யுத்தம் செய்வோம்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு விரோதமா, அதான் ரொம்ப முக்கியம், இஸ்ரவேலுடைய 40 மக்களை தன் நாட்டிலிருந்து உடனடியாக அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு திருப்பி அனுப்பிட்டு சொல்றாங்க, ஈரானுடைய எதிரி எங்கள் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. யுத்தம் பெருசாயிடுச்சு. இதான் பட்டயத்தினாலும் அப்படின்னு இருக்கு. எசேக்கியேல் 38-39 சொன்ன கடைசி கால யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க. இப்பவும் சொல்லிட்டு போறோம். 2018 இதே பகுதிக்கு, அதாவது இங்கே வரல, இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பகுதிக்குள்ள வந்து இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம், பைபிளில் இருக்கு அப்படின்னு. நாங்கள் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, இருக்கு, பைபிளில் இருக்குன்னு சொல்றோம். இப்பவும் சொல்லிட்டு போறோம். நீங்கள் அடுத்த சில மாதங்கள்லையோ வருஷங்கள்லையோ மிகப்பெரிய யுத்தத்தை பார்ப்பீர்கள். இப்போ ஆரம்பிச்ச அந்த யுத்தம் அடுத்து பெருசா மாறும், 3ஆம் உலக யுத்தமாய் மாறும். இந்த யுத்தம் நியூக்ளியர் வாராக இருக்கும். அதெல்லாம் எசேக்கியேல் 39 இருக்கு, நியூக்ளியர் வார பத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ வேதம் சொன்னபடி நாம் பட்டயத்துக்குள்ளே வந்துட்டோம். 2வது பஞ்சத்தினாலும். இப்போதான் பஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடினதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலைவாசி என்ன செஞ்சுட்டே இருக்குது, பஞ்சத்துக்குள்ள போகுது. சூடான் மட்டும் 8 கோடி மக்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, சூடான்ல மட்டும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க பார்க்கறதெல்லாம் இல்லை, இன்னைக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க ஓபெக்னு சொல்லி, அதுல இருந்து UAE வெளியே வந்துருச்சு. அதாவது அந்த ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனி அந்த கூட்டமைப்புல இருந்து துபாய் வெளியே வந்த உடனே இன்னும் பெரிய எண்ணெய் பிரச்சனை உருவாக போகுது. ஏற்கனவே 20% எண்ணெய் வரல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடினதுல இருந்து. இன்னும் அடுத்த பிரச்சனைக்குள்ள போயிட்டே இருக்கிறோம். இதனுடைய விளைவு வெறும் எண்ணெய் பிரச்சனை மட்டும் இல்லை, கேஸ் கிடைக்காது அல்லது பெட்ரோல் டீசல் கிடைக்காதுன்னு அதோட நிற்காது. அது கிடைக்காத போக அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு, அதுவும் நடக்கும். இப்பவே உரம் எல்லாம் நமக்கு கிடைக்கல, ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கிடைக்கல, பெரிய பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. உலகளாவிய பஞ்சம், பல நாடுகள் பார்ட்லி லாக்டவுனுக்கு போயிட்டான். பிலிப்பைன்ஸு, சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாலாம் பார்ட்லி லாக்டவுன், 3 நாள் தான் வெளியே வரணும், 4 நாள் வெளியே வரக்கூடாதுன்றான். ஸ்ரீலங்காவில் போட்டாச்சு, 4 நாள் நீங்கள் வரலாம், 3 நாள் வீட்டில் இருக்கணும்ட்டான். அந்த இடம் இப்போ உருவாயிட்டு இருக்கு. ஸோ உலகளாவிய மிகப்பெரியதான பஞ்சகாலம் வருது. பஞ்சம்னா சாப்பாட்டு பஞ்சம் மட்டுமல்ல, சவுதி அரேபியாவில் இதனால தண்ணி இல்லை, அவனுக்கு தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா தண்ணி அவன் காசு கொடுத்து வாங்கலாம் வெளியே இருந்து, தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. எல்லா பஞ்சமும் வரும். வேதம் சொன்ன 2வதும் இதோட சேர்ந்து யுத்தம், பஞ்சம். 3வது சாவினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கை பேரழிவு, மிகப்பெரிய இயற்கை பேரழிவு வரும். ஆண்டவர் சொல்றாரு பூமி அதிர்ச்சிகள்னு. இது சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் 2015 25க்குள்ள மட்டும் இந்த புள்ளி புள்ளியா டாட்டா இருக்கு பாருங்க, சிவப்பு கலர்ல, அத்தனையும் பூமி அதிர்ச்சி. ஒரு வருஷத்துல மட்டும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பூமி அதிர்ச்சி நடந்திருக்குது ஒரே ஒரு வருஷத்துல. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகளை எல்லாம் இந்த வருஷத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 10 வருஷத்துல, குறிப்பா 2025 உலகத்திலிருந்து அவங்க கால்குலேட் பண்ண மிகப்பெரிய 6 பூமி அதிர்ச்சியில் 1 2025 நடந்திருக்கு ரஷ்யாவில், 8 புள்ளிக்கு மேலே, 8.5. ஸோ இதை விட பெருசு வருதுன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இஸ்ரவேல் தேசத்தில் வரும். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:19 வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரவேல்ல, இந்த வசனம் எழுதுனது திருப்பியும் சொல்ற 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இஸ்ரவேல்ல என்ன சொல்லியிருக்கிறானா, பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போது, ரெடி ஆகுங்கன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு காஷன் கொடுத்துருக்காங்க. இஸ்ரவேல் தேசத்துல பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போது, ரெடி ஆகுங்கன்னு சொன்னது மட்டுமல்ல, எல்லா மக்களையும் கவனிங்க,
ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல்ஸில் பூமி அதிர்ச்சி வந்தால் எப்படி நம்ம தப்பிக்கணும்னு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கு. இந்த பூமி அதிர்ச்சி இஸ்ரேல் தேசத்தில் வரும். இது மட்டுமல்ல, ஜப்பான் சொல்லுது 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பெரிய பூமி அதிர்ச்சி அவங்க நாட்டில் வரப்போகுதுன்னு. இயேசு சொல்லும்போது எத்தனையோ இயற்கை பேரழிவு இருக்கு. காட்டு தீ இருந்துச்சு, கல் மழை இருந்துச்சு, அதை பற்றிலாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுது. ஆனால் அவர் சொன்னது பூமி அதிர்ச்சி. ஆண்டவர் டைரக்டாக சொல்றார், எர்த்குவேக்ஸ்ன்னு சொல்றார். இப்போ இந்த 10 வருஷம் மட்டுமே 1 லட்சம் பூமி அதிர்ச்சிகளுக்கு மேலே வந்திருக்குது. அதில் ஒவ்வொன்றும் 3 புள்ளியிலிருந்து 7-8 புள்ளி வரைக்கும் நடந்திருக்கு. இதை விட பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொல்றாங்க. இது 3வது. 4வது, துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 10 வருஷமா 15-20 வருஷமா வச்சுக்கோங்களேன், சுனாமி வந்த பிறகு வச்சுக்கோங்க, வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கு பின்னாடியும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஒரு மிருகத்தின் பேர் ஒன்று இருக்கும். பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், குரங்கு காய்ச்சல் வருதா? அரேபியாவில் போய் பார்த்தீங்கன்னா கேமல் ஃபீவர் அப்படின்னு ஒன்று இருக்கு. எபோலாவை பார்த்தீங்கன்னா, எபோலான்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கு பார்த்தீங்கன்னா வவ்வால் அதுலேருந்து வந்துச்சுன்றாங்க. இந்த கோவிட் வந்தது இல்லை, அது கூட என்ன சொன்னாங்கன்னா சைனாவில் உள்ள ஊகான் மாநிலத்தில் இருக்க அந்த அனிமல் மார்க்கெட்டில் இருந்தால் அது உருவாச்சுன்னு சொன்னாங்க. துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இந்த மிருகத்தின் பேரெல்லாம் பாருங்க பைபிளில் துஷ்ட மிருகம்னு இருக்கும். பைபிள் எழுதுறது 4000 வருஷத்துக்கு முன்னாடி, யாத்ராகமோ லேவியராகமோ அதில் சொல்கிறேன் நான். அதில் எது துஷ்ட மிருகம் பைபிள் சொல்லுதோ அந்த மிருகத்தின் பேரில் இப்போ இருக்கு. இந்த வைரஸ் எல்லாம் இருக்கு. பன்றியாக இருக்கட்டும், வவ்வாலாக இருக்கட்டும், குரங்காக இருக்கட்டும், இது எல்லாம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒட்டகம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் துஷ்ட மிருகம்னு இருக்கு. அப்போ வேதம் சொன்னபடி துஷ்ட மிருகங்களினால் மிகப்பெரியதான கிருமிகள் மூலமாக ஒரு அழிவு. இப்போ உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரியதான ஒரு பேண்டமிக் வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொரோனாவை விட மிக மோசமான ஒன்று வருகிறது அப்படின்றாங்க. இதெல்லாம் அவங்க கொடுக்க ரிப்போர்ட் இங்கே இருக்கு பாருங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது கொரோனாவை விட மிக மோசமானது வருதுன்னு சொல்றாங்க. இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, உலக நாடுகள் எல்லாரையும் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரீட்டி எல்லாரும் சைன் பண்ணுங்க, நாம் அதில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்போம். இப்போ போட்ட வேக்சின் அதுக்கு ஒத்துக்காதாமா, போட்ட வேக்சின் அதுக்கு, ஏன்னா இது வேற வேரியண்டாமா, அந்த வேக்சின் அதுக்கு ஒத்துக்காது. ஸோ இயேசு சொன்னபடி கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, பஞ்சம், யுத்தம் 4 இருக்கு. இதான் 4வது மங்கின நிறமுள்ள குதிரை. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது போயிட்டு இருக்கு. அதில் ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்கள். இப்போ கவனிங்க, இந்த நியூக்ளியர் வார் வந்துச்சுன்னா எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தம், இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபராக இருந்தவர், அவர் சொல்றாரு, இந்த யுத்தம் நடந்தா கிட்டத்தட்ட இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றார். பெரிய எண்ணிக்கை, இது பெரிய நம்பர். ஆனா பைபிள் இந்த அளவுக்கு சொல்லலை. பைபிள் இதுல கால்வாசி தான் சொல்லுது. ஆனா இவங்க சொல்றாங்க, அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் சொல்றாரு, மனித சமுதாயத்தில் எவ்வளவு காணாம போகும்னு எனக்கு தெரியாதுங்கிற அந்த அளவுக்கு நியூக்ளியர் வார் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, IAEAன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் நியூக்ளியர் எனர்ஜி உள்ள அந்த ஒன்று இருக்கு. அவங்க சொல்றாங்க 20 நாடுகள் வந்து குறைஞ்சபட்சம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் அதை யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், the elements will melt அப்படின்னு இருக்கும். எத்தனையோ நாட்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நிறைய சயின்டிஸ்ட் சொன்னாங்க, அது எப்படிங்க பூமி உருகும், அது எப்படி எலிமெண்ட்ஸ் வில் மெல்ட்னு இருக்கு, அதெல்லாம் வசனம் சும்மா தப்பா சொல்லுது. இன்னைக்கு சொல்றான், நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா the elements will melt. மனுஷன் முதல் கொண்டு நடக்குமா அப்படி? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டது? நான் சொன்னபடி செய்கிறேன் பாருன்னு கர்த்தர் தன் வல்லமையின் பிரஸ்தாபத்தை காட்டுவதற்காக அல்ல. இந்த வசனத்தின் மூலமாய் ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். அதுக்கு தான் முன்பதாக எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கும் உங்கள் மூலமாய் உங்கள் திருச்சபைக்கும் உங்கள் மூலமாய் ஒரு பெரிய கூட்டத்துக்கும் கர்த்தர் இதை சொல்ல விரும்புகிறார்.
இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம் கண்களுக்கு முன்பாக இவைகள் சம்பவிக்க தொடங்கி இருக்கிறது. இன்னும் இது போன்ற காரியங்கள் ஆண்டவர் சொன்னது அத்தனை நடக்கும். இதனுடைய ஒரே ஒரு காரியம் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு எண்ணம் வரும், இதெல்லாம் நடக்குதே, இப்படி நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்போது நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது அப்படின்னா என்ன அர்த்தம்? கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் வர வேண்டியதுதான். ஏன்னா ஆண்டவர் சொன்னாருன்றதுனால இது நடக்கல. திருப்பி உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் நடக்குங்கிறதுனால ஆண்டவர் சொன்னார். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவ்வளோ சொல்ற ஆண்டவர் அப்புறம் ஏன் இப்படி நடக்க வைக்கணும், தடுக்கலாம்ல அப்படின்னு. ஆண்டவர் அவர் நடக்க வைக்கல. அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த பூமியை மனுஷங்கிட்ட கொடுத்துருக்கேன், இவன் 2000 வருஷம் கழிச்சு இந்த பூமியை இப்படி தான் பண்ண போறான். ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்ததை அவன் இவனால் இப்படி தான் செய்ய போறான், என்னென்ன செய்வாங்கிறத எழுதி வைக்கிறார். இப்போ நியூக்ளியர் பாம் கண்டுபிடிச்சது அவன் பண்ணவே இல்லை, கர்த்தர் ஒன்றும் செய்யல. கர்த்தர் அன்பு செலுத்த தான் சொன்னார். கர்த்தர் ஜீவன் கொடுக்க சொன்னார், ஜீவன் எடுக்கவே சொல்லலை. இருக்கிறத அவனுக்கும் கொடுன்றாரு, உங்ககிட்ட இருந்ததை அவனுக்கும் பகிர்ந்து கொடுங்கிறாரு, பஞ்சம் வராது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, இப்போ வெப்பன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஆயுதங்கள் வாங்க ஒவ்வொரு நாடும், அதில் ஒரு 30%, 3% அதை மட்டும் எடுத்து அவங்க பஞ்சத்தை நீக்க பயன்படுத்தினா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்துடலாமா. அவ்வளோ வெப்பன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களாம். இப்போ நீங்கள் பேப்பரை பாருங்க, டெய்லி ஒவ்வொரு நாடு 500 கோடி 1000 கோடி 2000 கோடிக்குன்னு கப்பலையும் ஃப்ளைட்டையும் வாங்கிக்கிட்டே இருக்கான். எதுக்காக கேட்டா சொல்லுவான், பாதுகாப்பு. இருந்துட்டு போட்டோம், அது அவங்க பாதுகாப்பு. ஆனால் இங்கே மனுஷன் பஞ்சத்தில் இருக்கிறான். இயேசு இதை வாங்கி குவிக்க சொல்லலை, இயேசு அடுத்தவனுக்கு ஆகாரம் தான் கொடுக்க சொன்னார். ஸோ இதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, இது மனுஷன் செய்கிற தீங்கு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, அது அவன் மன்னது, அவன் நடக்கும். அது ஒன்றும் நடக்காம இருக்காது, ஏன்னா அவன் பண்றது அது. ஆனால் இவைகளுக்கு நடுவில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எகிப்து முழுக்க வாதை வரும், நீ பயப்படாத, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வரும், நீ பயப்படாத, உன் தேவன் உன்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெலிஸ்தியர் பாளையம் முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும், பயப்படாதே, அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. அல்லேலூயா. இதை ஏன் உங்களுக்கு சொன்னோம்? இந்த கூட்டம் நடந்தது தெரியுமா? இந்த 2 நாளும் இதை ஏன் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் தெரியுமா? இதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக சொல்லல, நடக்க போகுதுன்றதுக்காக சொல்லல. இதெல்லாம் நடக்க போகுது, நீ பயப்படாதீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாக்க போறாரு. அந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லும்படி தான் கர்த்தர் அனுப்பினார். உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படவே இல்லை. இவைகளுக்கு நடுவில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றும்படி விரும்புகிறார். நோவாகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் வித்தை எல்லாம் அழிக்க போறேன். அதோட நோக்கம் என்ன? போய் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் நோவா? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்கு. என்ன பிரசங்கம் பண்ணுவாரு? உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. அது மட்டும் சொல்லி இருக்க மாட்டாரு, உலகம் அழிய போகுது, ஆனா அதுல இருந்து தேவன் உங்களை பாதுகாக்க ஒரு பேழையை உண்டு பண்ணி இருக்கிறாரு. பேழைக்குள்ள வருகிறவனை கர்த்தர் காப்பாற்றுவார். இதுதான் பிரசங்கம், இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு. அதே தேவன் தான் உங்களுக்கு சொல்லுகிறார், யுத்தம் வரும், கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும், பெரிய பூமி அச்சிகள் வரும், அதெல்லாம் வரும். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் அதுக்கு நடுவில் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் உன்னை அவர் கைவிடுகிறவரே அல்ல. உன்னை செங்கடலுக்குள்ளே நடத்தினாலும் சரி, அக்கினி ஜுவாலைகளுக்குள்ளே நடத்தினாலும் சரி, உன்னை சிங்க கெபிக்குள்ளே நடத்தினாலும் சரி, அல்லது கல்லறைக்குள் வைத்து 4 நாள் ஆனாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தங்கள் ஜனங்கள் மேலே அவருடைய நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் மட்டும் ஒண்ணு செய்யணும், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பயப்படாம உன் தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்தவர்களை சொல்றேன், வேற யாரும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் ஓடி 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 இன்னும் 3 தலைமுறைக்கு நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம தாத்தா கிட்ட இல்லாத ஒரு மோசமான குணம் இந்த ஜெனரேஷன்ல இருக்கு. அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு தேவையானதை கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அந்த தலைமுறையில் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்போ இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கிறண்டா பேர் வழின்னு இவன் இந்த தலைமுறையில சந்தோஷமா இல்லை,
குடும்பத்தை விட்டுட்டு ஊருக்குள்ள போய் கிடக்கா 30 வருஷம் 20 வருஷம். திருப்பி ஊருக்குள்ள வரும்போது 50 வயசு, வரும்போதே சுகரு பிபி எல்லாம் இருக்கு, எல்லாம் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நோயும் இருக்கு. கேட்டா சொல்றான், உழைச்சி குடும்பத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்த குடும்பம் எங்க? குடும்பம் எங்க? இந்த ஜெனரேஷனை போல பணப்பிரியராய் அடுத்த தலைமுறைக்கென்று சேர்த்து இந்த தலைமுறையை தொலைக்கிறவர்கள் நம்ம தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதிரு, இன்னைக்கு உன்னை நடத்துகிற தேவன் நாளைக்கு உன்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்று உன்னை போஷித்த தேவன் உன் சந்ததியும் போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2000 வருஷமாக 4000 வருஷமா 6000 வருஷமா ஜனங்களை போஷித்து ஜீவனோடு கூட வைக்கிற ஆண்டவர் உன் 2 பிள்ளையை காப்பாற்ற மாட்டாரா? உன் 4 பிள்ளையை காப்பாற்ற மாட்டாரா? என்னமோ நீதான் அந்த பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றி உயிரோடு கூட வைக்கிறதுக்கு உன்னை தவிர வேறு ரட்சகர் இல்லைங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை. சிலர்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர் இருக்கான், கணவன் வந்து மனைவியும் பிள்ளைகளையும் சர்ச்சில் இறக்கி விட்டுட்டு ஓடிடுறார் கடைக்கு, எல்லா கடைக்கு ஓடிடுவார். முடியும் போது வந்து கூட்டிட்டு போவார். இவர் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர், வெளியே தான் இருப்பார், உள்ள வர மாட்டார். ஆனால் கிறிஸ்மஸுக்கு வருவார், நியூ இயருக்கு வருவார், ஈஸ்டருக்கு வருவார். ஆனால் மெம்பர் இவர் ஒருவேளை செத்தார்னா இவருக்கும் நாங்கள் கடகாரத்தனை செய்யணும், உங்களுடைய அடியானை உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும்னு. சேர்த்துக்கலாம் முடியாது. ஏதோ கல்றே நாங்கள் வேணா இடம் வாங்கி கொடுப்போம், பரலோகத்தில் கத்திர இடம் கொடுக்க மாட்டாரு. நீ தான் சர்ச்சுக்குள்ளேயே வரலையே. சில ஆட்கள்லாம் சொல்றது, நாங்கள் வர முடியாதவங்க படுத்து கிடக்கிறவங்க ஓகே, சிலர்லாம் இருக்காங்க இங்கே வர்றதே இல்லை, ஆன்லைனில் பார்த்துப்பாங்க. எதுக்குங்க அவ்வளோ தூரம் போய்கிட்டு தான் ஆன்லைனில் வருதே, ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். நாளைக்கு வருகை வரும், நீ பரலோகத்தையும் ஆன்லைனில் தான் பார்ப்ப, உள்ளே போக மாட்டேன். நீ ஆண்டவர் உனக்கு நிழலாய் காட்டுவார், உள்ளே போக முடியாது. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதிருங்கள். சபைக்கு வரதில்லை, பைபிள் வாசிக்கிறதுல ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் கிடையாது. கேட்ட சிஎஸ்ஐ காரனை போய் திட்டிய பாரம்பரிய சபைன்னு, அவன் வீட்டில் இருக்கிற குடும்ப ஜெபம் உங்க வீட்டில் இருக்கா? ஆவிக்குரிய வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்துட்டு ஒரு ரூம்ல உட்காந்துருக்கிய, கேட்டா ஃபோன் பண்ணி இன்னொரு ரூம்ல இருக்கால இன்னொரு ஆள் கூப்பிடுது, சாப்பிட வரியா? இந்த குடும்பம் எப்படி வருகையில் போகும்? வீட்டுக்குள்ளே ஆளுக்கு ஒரு ரூம்ல ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொல்லுவது ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்கும், கடினமாகவே இருந்துட்டு பட்டோம். உங்கள் ஆத்மாவை காப்பாற்றி பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா நல்லது. ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் தான். உங்க அறிவை விட மேலான அறிவு தேவனுக்கு இருக்கு. வச்சாரு பாருங்க, டைம் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஒரு இமை பொழுது எப்ப சொல்றாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டாலே வந்து சேரத்துக்கு 15 நாள் ஆகும், வந்து சேரத்துக்கு 6 மாசம் ஆகும். ஆனா அப்போ டைம் ஃபிக்ஸ் பண்றாரு ஆண்டவர். வருகைக்கான டைம் எவ்வளவு? ஒரு இமை பொழுது. ஏன் தெரியுமா? இப்ப மட்டும் ஆண்டவர் ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தார்னா ஒரு பையனும் சர்ச்சுக்கு வர மாட்டான். அத்தனை பேரும் செகண்ட் கம்மிங் ஜீசஸ் கிரைஸ்ட் குரூப்னு ஒன்று வாட்ஸ்அப்பில் ஆரம்பிச்சு அத்தனை பேரை மெம்பர் ஆக்கி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1 hour டைம் இருக்கு, அவர் வந்த உடனே உங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிடுறேன், 59 நிமிஷம் முழங்கால் போட்டுருங்க, கையை தூக்கி பாவியாக என் மேல் கிருபையாருன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, குடும்பமா ஆராதனை செலுத்துங்க, யார் யாரெல்லாம் எங்கெங்க இருக்கீங்களோ அங்கேயே முழங்கால் போட்டு கையை தூக்குங்க, கல்லனை ரட்சித்த தேவன் உன்னையும் ரட்சிப்பார்னு. இதுக்கு 4 பேர் ஊழியமா ஆரம்பிச்சிருப்பான், கடைசி கால ஊழியம். எங்களுடைய குரூப்பில் நீங்கள் சேர்ந்து மாசம் 50 ரூபாய் கட்டினால் இயேசு வரும்போது உடனடியாக உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும். அதுலயும் மெம்பர் ஆகிற ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கு. பரலோகத்தில் இடம் கொடுக்குறான்னு ஒருத்தன் கூப்பிட்றான், அவங்ககிட்டையும் காசு கொடுக்குறிய. பரலோகத்தில் போய் இடம் வாங்கி போட்டு அதுக்கும் காசு கொடுக்குறிய. பரலோகத்தில் எங்க அப்பா போய் ஜோம் பண்ணிட்டு இருக்காருங்கிற அவங்ககிட்டையும் காசு கொடுக்குறிய. எங்க தான் போவீங்களோ கவனிச்சுக்கொள்ளுங்க. அதனால தான் அன்னைக்கு ஆண்டவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணாரு, ஒரு இமை பொழுது. யோசிச்சு பாருங்க, நீ மெசேஜ் போடுறதுக்கு நேரம் இருக்காது, ஸ்டேட்டஸ் வைக்க நேரம் இருக்காது, உன்னுடைய வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால போறதுக்கு நேரம் இருக்காது. கடைசி கால நேயர்களுக்குன்றதுக்குள்ளே வருகை முடிஞ்சு போயிடும். நீங்க அனௌன்ஸ் பண்ணவே முடியாது, யூடியூப்ல போட்டு சொல்லலாம் இயேசு வந்துட்டாருன்னு நீங்க சொல்றதுக்குள்ளே வருகை முடிஞ்சிடும். அதனால நீங்கள் இமை பொழுது காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டீர்கள். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. உங்க அறிவெல்லாம் விட மேலான அறிவு தேவனுக்கு. அதனால தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணாரு, 1 செகண்ட்னு. அதனால ஒவ்வொரு செகண்டும் காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு நாம் வந்து விட்டோம். ராஜா வரப்போகிறார், இனி காலம் செல்லாது. சிலர்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குது, இருங்க, இருந்துட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். இன்னையிலிருந்து ஒரு காரியத்தை செய்யுங்க. குடும்பமாக இருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள். டெய்லி வீட்டில் பிரேயர் ஆரம்பிங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வேதம் வாசிங்க. ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும், இயேசு வந்தால் நாங்கள் போவோம். சபை வச்சிருக்கிறவங்க உங்க கையில கர்த்தர் கண்டிப்பா கணக்கு கேட்பாரு. உங்ககிட்ட கொடுத்தது 50 100 உங்ககிட்ட எதுக்கு கொடுத்த? அந்த 50 100 500 எத்தனையோ அதை கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்னது.
இல்ல ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டேன், அதோட என் பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் கேட்பாரு, ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் பிரசங்கம் பண்றதுக்கு உனக்கு எதுக்கு நான் இவ்வளவு செய்யணும்? உன் குடும்பத்தை ஏன் காப்பாற்றணும்? உன் பிள்ளையை ஏன் படிக்க வைக்கணும்? உனக்கு எதுக்கு வீடு கொடுக்கணும், சர்ச்சு கொடுக்கணும்? உனக்கு எதுக்கு நான் காரு கொடுக்கணும்? இத்தனையும் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். உலகத்தா 7 நாள் வேலை செய்யறான். அவனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். எதுக்கு? நாம் மேலான வேலை செய்கிறோம். அதை உண்மையாய் செய்ய வேண்டும். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. குடும்பம் வச்சிருக்கிறவங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. சபை வச்சிருக்கிறவங்க சபையை ஆயத்தம் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், நாம் சபையினுடைய கடைசி தலைமுறையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நினையாத நாளையில் ஆண்டவர் வந்துடுவார். இது எக்கால சத்தம் மாதிரி எப்போ வேணாலும் கேட்கும். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. இயேசுவின் ரத்தத்தாலே பாவ மன்னிப்பு என்று ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இந்த வருகையில் நான் போகணும், என்ன செய்யணும்? வருகை வரப்போது தெரியுது, எப்படி போறது அப்படின்னா, முதலாவது இதெல்லாம் பேசிக் அடிப்படை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அப்படி என்ன நிச்சயம்னா என்ன? உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம்னு பேர். 51ஆம் சங்கீதம் சொல்லுது. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானசானமும் பைபிள்ல இல்ல. குழந்தைகளை எடுத்த, கொடிக்கு கீழே எடுத்த, அது என்ன ஞானசானமே தெரியல, எப்போ எடுத்தோனே தெரியல, அதெல்லாம் ஞானசானமே கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவார். நீங்க வாயில அறிக்கை பண்ணணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும், அதான் ரட்சிப்பு. அது வந்த பிறகு தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். இந்த ஞானசானம் எடுத்திருக்கீங்களா? எடுக்காதவர்கள் எடுங்கள், கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அல்லேலூயா. 3வது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சிலர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டாலே பரிசுத்தாவி வந்துருவாரு. அப்படிலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து கூட எல்லாத்தையும் விட்டு பின்பற்றின அப்போஸ்தலருக்குள்ளே பரிசுத்தாவி இல்லை. ஆண்டவர் சொன்னார், எருசலேமில் போய் என்ன செய்யுங்க? காத்திருங்க. தமஸ்குக்கு போற வழியில பவுலை சந்திச்சிட்டாரு, பவுல் ஏற்றுக்கொண்டாரு. ஆனா பரிசுத்தாவி வரல. அனனியாவை அனுப்பி என்ன பண்றாரு? பரிசுத்த அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. பவுல் காலத்துல அநேக விசுவாசிகளை பார்க்கிறாரு. பரிசுத்தாவியை பெற்றீர்களா? தெரியாது. கேட்கிறாரு, என்ன நாமத்தால் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? பரிசுத்த அபிஷேகம் இருக்கு, பவுல் பெற்றிருக்கிறாரு. இயேசு சொல்றாரு, பரிசுத்தாவி அவர் மேல் புறா வடிவில் இறங்கினார். 120 பேருக்கு கொடுத்திருக்கிறாரு. பைபிள்ல நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் சொல்லும் அதெல்லாம் இல்லைன்னு. பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. 4வது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும், வேறுபாடு இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை உலகத்தோடு கூட இணைய தொடங்கிருச்சு. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 5ஆம் அதிகாரத்தில் தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே என்ன பண்ணாங்களாம்? பெண் எடுத்தும் பெண் கொடுத்தார்களாம். இதைத்தான் மத்திய 24, 37, 38 ஆண்டவர் சொல்றாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். உலகத்தோடு கூட இணைதல், அக்கிரமம், அநீதி. சபைக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் ஏது? நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினாலே வேதம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு உலகத்தோடு கூட அப்படி காம்ப்ரமைஸ் போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, லகுவா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு சபை அப்படியே பிளெக்சிபிள் ஆகுது. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, உலகத்தோடு கூட இணைஞ்சு போகாத, உலகத்திலிருந்து பிரிஞ்சு வாழுன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போலான்னு பைபிள் ஒரு இடத்துலையும் சொல்லல. இப்படி இருந்தாதான் போக முடியும் பைபிள் பல இடத்துல சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. கடைசி வசனம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் சபையை கொண்டு ஒப்படைக்கும் போது எப்படி ஒப்படைக்கணுமா? கற்புள்ள கன்னிகையாக, கரை திரையற்ற. நீ கடைசி காலத்தில் பெந்தகோஸ்தே சபைகள்னு சொல்ற சபைகளே உலகத்தின் சபைகளை விட மோசமா இருக்கு. இங்க வேறுபாடே கிடையாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வந்துருச்சு சபைக்குள்ள. நான் உங்களுடைய எந்த காரியத்தை பத்தி பேசல, உங்க உள்ளான மனுஷன் உள்ள உலகம் அதிகமா போயிட்டு. தயவு செய்து கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இன்னும் நீர் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், விசுவாசியை பிரியப்படுத்துவதற்கு அல்ல சபை, கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு தான் ஊழியம்.
விசுவாசியை பிரியப்படுத்தினா நீங்க 2 பேரும் நரகத்துக்கு போயிருவீங்க. கர்த்தரை பிரியப்படுத்தினா அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிருவீங்க. நீங்க கடைசி காலத்துல விசுவாசிக்கு ஏத்த மாதிரி பேசணும். ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, அவர் என்னங்க பேசிட்டு போயிடுவாரு, சர்ச் நடத்த எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ சத்தியத்தை பேசு, எவ்வளவு ஈஸியா நடத்தலாம். நான் சொல்றேன், நீ சத்தியத்தை பேசினா சபை ஈஸியா நடத்தலாம். 10 பேர் போவான், அவன் கலை, 100 பேர் வருவான், அது கோதுமை மணி. இன்னைக்கு உங்களுக்கு அந்த கலையை விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா கலை பணக்கார கலை, BMW கலை. கோதுமை மணி கொஞ்சம் கஷ்டப்படுற கோதுமை மணி. அதை வச்சுக்கிறத விட BMW கலையை வச்சுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. கலையை ஆண்டவர் ரிமூவ் பண்ணும்போது இடம் கொடுங்க, சத்தியம் பேசுங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உங்கள் நாவில கத்தர் கொடுத்திருக்கிறார். சபைக்கு அதை பேசி பாருங்க. ஒரு ஊழியர் என்னிடத்துல சொன்னார், ஊழியம் ஆரம்பிக்கும் போது, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா ஒரு வகையில் ஆஃபரிங் கொடுக்க மாட்டான், உங்களை ஊழியத்துக்கு கூப்பிட மாட்டான்னு சொன்னாரு. ஆவியானவர் சொன்னாரு, அவன் என்ன சொல்றது, நீ சத்தியத்தை பேசு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னாரு. 22 வருஷமாய் கத்தர் நடத்துகிறார். எந்த மனுஷனை நம்பி இந்த ஊழியம்லாம் நடக்கல. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஊழியம் நடக்கும். யார் இல்லாவிட்டாலும் வனாந்தரத்தில் கத்துக்கிற சத்தம் கேட்கத்தான் செய்யும். சத்தியத்துக்காக செத்தாலும் நல்லது. நீ காம்ப்ரமைஸ் பண்ணி மனுஷனோட 100 வருஷம் வாழ்றதை விட சத்தியத்துக்காக 40 வயசுல செத்து போனா பரலோகத்துக்கு போயிருவேன். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு வயலும் பரலோகத்துக்கு போக மாட்டான். எலியா ஏசவேரோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா நலமா இருந்திருக்குமே. இயேசுநாதர் பரிசேயரோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா நலமா இருந்திருக்குமே. பவுல் ரோமரோட காம்ப்ரமைஸோ அல்லது யூதரோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா நலமா இருக்குமே. அப்புறம் ஏன் அவர்கள் சத்தியத்துக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள்? அதான் முக்கியம். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களோடு கூட எதுவும் வராது, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் உங்களோடு கூட வரப்போகிறது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா வரும். அதுதான் பரலோகத்தில் உங்கள் சொத்து. ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்டதும் அது ஒண்ணுதான், போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்க. அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனா ஒன்னே ஒன்று கேட்டார், போய் சுவிசேஷம் பிரசங்கி. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆத்மாவுக்காக சுவிசேஷம் சொல்லணும். ஆரம்பிக்கும் போது ஊழியக்காரர் அழகா சொன்னார், நீங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த இடமே பத்தாம போயிருக்கோம். சரி, இந்த 2 நாள் விட்டுருங்க, போனா போட்டோம். அடுத்த 5 நாளுக்கு சத்தியத்தை கேட்க ஜனங்களை கூட்டிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் கேட்க வைக்கிற அந்த சத்தியம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களானால் அந்த ஆத்மாவை உங்கள் கணக்கிலே கர்த்தர் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். சும்மா 2 நாள் செய்தி கேட்டோம், ஓ இயேசு வருவாரா அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அனலும் இல்லாம குளிரும் இல்லாம போயிடக்கூடாது. இனி ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது, ஆண்டவரே உம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது அதிகாலையில் உங்க ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? இந்த பகல் வேளையில் உம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் மாறிடணும். 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படலாம். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென்.